இப்ப வெற்றிட குழாய் என்று சொல்லி சொல்றது எந்த ஜெனரேஷனுக்குரியதா இருந்துச்சு. இப்ப நம்ம கணினிகள் சொல்லி பார்க்கக்குள்ள ஜெனரேஷனை பேஸ் பண்ணி தான் கதைப்போம். அப்ப இந்தந்த ஜெனரேஷன்ல இந்தந்த டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்டுக்கு இணைஞ்சிருக்கிறது இப்ப வெற்றிட குழாய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்டுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப வெற்றிட குழாய் என்று சொல்றது அப்ப சட்ல சொல்லுங்க சரியா. இது எந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்டது? சரி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அவர் தான் வந்து இன்னைக்கு வெற்றிட குழாய்களால உருவாக்கப்பட்டது. நம்ம வெற்றிட குழாய் அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது அங்கதான். சரி, அப்ப அந்த வெற்றிட குழாய்களை பயன்படுத்தக்குள்ள இப்ப வெற்றிட குழாய்கள் இது வந்து நாம சொல்லுவோம் அந்த டிவி இருக்குதானே. டிவி இப்ப யூஸ் பண்ற டிவி இல்ல, இதுக்கு முதல் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அந்த பெரிய சைஸ் டிவி. அப்ப அந்த டிவில வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு கலெக்டின டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி, ஒரு எல்இடி லைட் மாதிரி நல்ல நெட்டிஸா கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப அந்த அந்த சைஸ்ல இருந்தது. அது வந்து நம்மளோட சிம்பிளா செல்ல பண்ண நினைச்சுன்னா ஒரு குண்டு பல்ப் மாதிரியான அந்த அதுக்கு ஈக்குவலான மாதிரி அந்த ஒரு டெக்னாலஜி. அப்ப என்ன செய்யும் நினைச்சுன்னா அது வந்து ஃபுல்லாவே கிளாஸால தான் செய்யப்பட்டது. அப்ப கிளாஸ் இப்ப நம்ம அந்த குண்டு பல்ப் அந்த கேஸ் தான். அவ என்ன செய்யும், நல்ல ஹீட் கூட அதிகளவான வெப்பத்தை வந்து அது பிறப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி விண்ணுகர்வும் அதிகம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இப்ப நம்ம அந்த டெக்னாலஜியை வச்சுட்டு தான் அந்த ஜெனரேஷனை பத்தி கதைக்கு இயலும். அப்ப அந்த இதை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னு நினைச்சீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை பத்தி. சரியா, இந்த டிரான்சிஸ்டர் நுட்ப முறையும் இவர் வந்து டிரான்சிஸ்டரை ரிப்ளேஸ் பண்றவர் யாரு? நுண்முறை வழியாக்கி. அப்ப நுண்முறை வழியாக்கி என்று சொல்லக்குள்ள அவரை வந்து நுண்முறை வழியாகி என்று எழுதிட்டு ஐசி சாரி இப்ப இந்த இடத்துல இவருக்கு அடுத்தது டிரான்சிஸ்டருக்கு அடுத்ததா வந்தவர் யாரு? தேர்ட் ஜெனரேஷனுக்கு யார சொல்லுவோம்? டிரான்சிஸ்டருக்கு அடுத்தவர் யாரு? அடுத்த ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வெக்யூம் டியூப்ஸ், செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜெனரேஷன் ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அப்ப ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் என்று சொல்லுவோம். இவருக்கு அடுத்ததான் அந்த ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், அந்த அவர் தான் தேர்ட் ஜெனரேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த தேர்ட் ஜெனரேஷனை பத்தி தெரிஞ்சுன்னா இப்ப இவர் வந்து இந்த டிரான்சிஸ்டர் பல டிரான்சிஸ்டர்கள் ஃபங்க்ஷனை ஒரு ஐசி செய்யும். அப்ப ஒரு ஐசி பல டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷனை செய்யுதுன்னா இப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு வரக்குள்ளேயும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பல வெற்றிட குழாய்கள் ஃபங்க்ஷனை ஒரு டிரான்சிஸ்டர் செய்யுது. அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் பல டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷனை ஒரு ஐசி செய்யுது. அப்ப இங்கேயும் வந்து இங்க எந்த ரெண்டு நம்ம கம்பேர் பண்றோமோ அதே இது வந்து செய்ய போகுது, இங்கேயும் வரத்தான் போகுது. அப்ப எல்லா இடத்தையும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இப்ப ஐசிக்கு அடுத்ததா வருதுதான். இப்ப ஐசி பல சேர்ந்துதான் ஒரு நுண்முறை வழியாக்கி உருவாக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த டிரான்சிஸ்டர் இவர் பதிலிடப்பட்டது ஐசி. அந்த ஐசி வந்து இதுல போடுபடல, ஐசிக்கு அடுத்தது தான் ஐசி தான் இந்த நுண்முறை வழியாக்கியால பதிலிடப்படுகிறது. அப்ப அந்த அந்த கான்செப்ட் படி வந்திருக்கணும். அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த சரியான அப்ப இந்த இது நார்மலா ஓவராலா காய்ச்சிட்டு போனோம்னு ஒன்று வந்து சைஸ் குறையுது. எல்லா இடத்துலயும் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரக்குள்ள சைஸ் என்று சொல்றது குறையுது நார்மலா பார்க்கக்குள்ள. அதே மாதிரி ஸ்பீடை பத்தி கதைப்போம். ஸ்பீட் எந்த ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்குள்ள இப்ப முதலாம் தலைமுறையில இருந்து இரண்டாம் தலைமுறைக்கு போகுதுன்னு நினைச்சுன்னா ஸ்பீட் மெயினா வந்து நம்ம ஸ்பீடு தான். ஸ்பீட் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப வேகம் அதிகரிக்குது. அதே மாதிரி தான் தேர்ட்ல இந்த செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போகக்குள்ள அப்ப அந்த இடத்துலயும் வந்து வேகம் அப்ப ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுதுன்னு நினைச்சுன்னா வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த இதுல வந்து இப்ப நமக்கு இப்ப ஒரு நாள் ஆன்சர் தான் தந்திரிக்கு இப்ப நம்ம நார்மலா காய்ச்சிட்டு வரோம். அதே மாதிரி இப்ப
வினைத்திறன் வினைத்திறன் எதுக்கு எந்தெந்த ஜெனரேஷன் கூட கூட வினைத்திறன் என்றவர் அதிகரிச்சுட்டு தான் போவாரு. அவர் வந்து குறையறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட செகண்ட் ஜெனரேஷன் தான் நமக்கு சிறப்பான ஒரு தொழிற்பாடு கம்பேர் பண்ணக்குள்ள வினைத்திறன் வினைத்திறன் குறைஞ்ச நேரத்துல கூடுதலான வேலையை செய்யறது. அப்ப அத வந்து எது செய்யும் நமக்கு? இதுதான் ஜெனரேஷன் அதிகரிச்சது. அப்ப நம்ம இங்க வெற்றிட குழாய்களை பயன்படுத்தி வாரத்தை விட அதுக்கு பதிலா தான் வந்து நிச்சயம் இப்ப நமக்கு ஜெனரேஷன் மாறமா இப்ப அப்படி வந்து ஒரு ப்ரொசஸர்ல வந்து நீக்கி நுண்முறை வழியாக்கி அப்ப நுண்முறை வழியாக்கி வந்ததுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? அப்ப இதையும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சரி, அப்ப இதுக்கு ஆற்றல் என்ன செஞ்சிருக்கு? அதிகரிச்சுட்டு தான் போகுது, வினைத்திறன் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி இப்ப ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம ரன் பண்றோம். அப்ப அந்த இதையும் கம்பேர் பண்ணல. இப்ப நம்ம தன்மை இப்ப இதுல வந்து நம்ம எதை பார்க்கணும்னு நினைச்சுன்னா இந்த லாஸ்ட் வேர்ட். இப்ப நார்மலா வந்து பாருங்க, இதெல்லாம் பதிலிட பட்டமே இல்லாத அத இருந்ததால கணனியின் எது குறையறதுக்கான எது குறையறதுக்கான சாத்தியப்படுது? இப்ப இந்த இதுல 4லயும் எது ஆன்சரா வரலாம்? இந்த இடத்துல 4வது பருமன் தான் வந்து என்ன செய்ய போகுது? குறைய போகுது. மற்றது எல்லாமே அதிகரிச்சுட்டு தான் போகுது. சரி, சரி. அடுத்ததை வந்து பார்த்து வந்துருச்சுன்னா அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வியில பெருசா ஓகே சரி. அப்ப அடுத்த கேள்வியை வந்து பார்த்து வந்துருச்சுன்னா இனி நீங்க அன்மிட் பண்ணியலும் அப்ப பின்வரும் எது ஒரு தகவலாக கருதப்படும்? இப்ப தகவல் என்று சொல்லி பார்த்தோம் வந்துருச்சுன்னா இப்ப ஏதோ ஒன்று ப்ரொசஸ் பண்ணப்பட்டது தான் தகவல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். இப்ப தகவல் அது ரெண்டும் தான் நம்ம பாக்குறது. தரவுன்னு சொல்றது நம்ம அதுல இருந்து வெளிப்படையான கருத்துக்கள் ஒன்றையும் டைரக்டா வந்து எடுக்கலாம் இருக்குமா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நார்மலா வந்து பார்க்கக்குள்ள அது ஏதோ ஒன்றை செல்லும், நமக்கு அந்த கம்ப்ளீட் இல்லாத ஒரு அந்த அப்படியான இப்ப அது எழுத்து இலக்கம் அப்படி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஓயில்ல ஃபுல்லா நோட்ஸுகள் ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப இதுக்கு இந்த ரெண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எது வரலாம்? அதை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். எது வரலாம் ஆன்சரா? ரெண்டாவது அப்படின்னு சொல்லி வருது. இப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து எண்கள், அதே மாதிரி வரியுருக்கள் என்று சொல்றது எழுத்துக்கள். அப்ப எண்கள் எழுத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம எதன் சொல்லுவோம்? தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து தகவலா கருதையலாம். அடுத்தது வந்து இப்ப தேர்ட் ஆன்சரை பார்க்கும் கணினி ஒன்றில் சேமிக்கப்பட்டுள்ள படங்கள். இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு இமேஜஸ் சேவ் பண்ணி வைக்கிறோம். அப்ப இந்த இமேஜஸ் அவர் வந்து டிஜிட்டல் இமேஜ். அப்ப இவர் வந்து ஒரு தரவா தான் இருப்பாரு. நம்ம தகவல் என்று சொல்றோம், ஏதாவது ஒரு ப்ரொசஸ் ஒன்று பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதால இவரை வந்து நாம தகவலா எடுக்கவே இல்லை. அடுத்தது வந்து உணர்வின் மூலம் வாசிக்கப்பட்ட வெப்பநிலை. இப்ப நம்ம இது வந்து என்ன, நம்ம மெனுவலா எடுத்தாலும் சரி, இல்லாட்டி உணர்வியை பயன்படுத்தி எடுக்கிறோம். சென்சரால ஒரு ரீடிங் ஒன்று வருது. அப்ப இது நமக்கு பூரணம் இல்லதானே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 40 பாகை அப்படின்ற வருதுன்னு அது அவர் தொழிலே அதுதான். இப்ப இவர் வந்து இப்ப வந்து நமக்கு இவரையும் நாம எடுக்கலாம். இது ஒரு நார்மலான ஒரு ரீடிங், ஒரு இன்புட் ஒன்று தான். அப்ப இவரையும் எடுக்கலாம். அப்ப அதால நாம சொல்லுவோம் நார்மலா ரெண்டாவது தான் நம்மளோட ஆன்சர். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இந்த இது ரெண்டாவது வராதுன்ற மாதிரி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஆன்சரா வர மாதிரி? அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இப்ப கணினியில் நடைபெறும் அட்சர கணித செயற்பாடுகள் சரியான இப்ப அட்சர கணித செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்கிரீன்ல கீறாங்க. அப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னா சில ஆன்சர்ஸ் வந்து இப்ப அட்சர கணித செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவது இது என்ன கொஞ்சம் கம்ப்ளீட்டா தந்திருக்கேன்னு சொல்லிச்சுன்னா இப்ப இது வந்து கணினியின் நுண்முறை வழியாக்கி இல்ல சிபியோட என்ன பகுதி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும். அப்ப இப்ப கணினியில் நடைபெறப்பட அந்த அட்சர கணித செயற்பாடுகளுக்கு பொருத்தமானது எது அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்டிருக்கி.
ஸோ நாம வந்து இது இப்ப இந்த இதெல்லாம் வந்து எதுல நடக்க போகுது, சிபியூல தான் நடக்க போகுது. அப்ப கண்ட்ரோல் ப்ரொசஸிங் யூனிட் அவர்ல தான் நடக்க போறாரு. அப்ப அந்த சிபியூக்குள்ள இருக்கிறவங்க யார் யாரு சிபியூக்குள்ள இருப்பா? அப்ப அந்த விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அப்ப சிபியூக்குள்ள இருக்கிறவங்க இந்த 3 பேர் நான் இதுல சந்திரிக்கிறதுக்குள்ள சியு, ஏஎல்யு, ரெஜிஸ்டர் இது இவங்க வந்து இருக்கணும். அப்ப இதுக்குள்ள இப்ப ஒவ்வொரு ஆளோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலா தெரிஞ்சிருக்கும். அப்ப சியு அவருக்கு முதல்ல வந்து இங்கால ஏஎல்யூ சொல்லிச்சுன்னா அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எண்கணித தற்காலிக. அப்ப நமக்கு நடக்கிற அந்த எண்கணிதம் நம்ம வந்து ஏதாவது இதுகள் செய்யறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள, இல்லாட்டி லாஜிக்கலா ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள எல்லாமே வந்து இந்த ஏஎல்யூ தான். ஏஎல்யூக்குள்ளதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அடுத்து அதே மாதிரி இப்ப ரெஜிஸ்டர்ஸ் பதி என்று இவர் பதியிட ஃபங்க்ஷன் வந்து அடுத்த கணக்கு இப்ப இவருக்கு வந்து ப்ரொசஸ் பண்றதுக்கு தேவையான தரவு அடுத்த இவர் ரெஜிஸ்டரோடாகத்தான் வந்து பரிமாற்றப்படும். அதே மாதிரி சியுன்றவர் மொத்தமா கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் இருப்பாரு. எதை இப்ப நம்ம கணனியில நடக்கப்படுற எல்லா செயற்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்றவர் தான் இந்த சியு. அப்ப இவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்துறது தான் பஸ் என்று சொல்லுவோம். இவர் பஸ் வந்து இதுல இல்ல, ப்ரொசஸருக்குள்ள இல்ல, ப்ரொசஸர் அந்த கூறுகளுக்குள்ள இல்ல பஸ் என்றது. அதாவது கண்ட்ரோல் யூனிட் பயன்படுத்துறது தான் பஸ். என்னத்துக்காண்டி? கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி பயன்படுத்தப்படுது. அப்ப இதுல நம்மள பாத்தீங்கன்னா ஏன்னா பஸ் 3 அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திருப்பீங்க. சரி, அப்ப அதுல இந்த இதுக்குள்ள வந்து அட்சர கணித செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. அப்ப அட்சர கணித இருக்கு யாரை பயன்படுத்துவோம்? நம்ம ஏஎல்யூ பயன்படுத்துவோம். சரிதானே? இதுல வேற நீங்க கேட்கறதுக்கு இருக்கியா? இதுல இதுல ஃபங்க்ஷன் என்ன அப்படி பஸ்ஸை பத்தி இப்போ பஸ்ஸை வந்து பார்த்தோம்னு நினைச்சேன்னா இது 3 வகையான பஸ்ஸுகளை நம்ம மெயின் பண்ணி சொல்லுவோம். ஒன்று வந்து அட்ரஸ் பஸ் உண்டு. அதே மாதிரி டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். இந்த 3 பஸ் தான் வந்து நம்மள மெயினா கதைக்கிறது இந்த 3 பஸ்ஸை பத்தி. அப்ப இந்த பஸ் நம்ம சும்மா நார்மலா இது இருக்கும். அப்ப இந்த 3 வகையான பஸ்ஸஸ் வந்து இருக்கு. அப்ப இதுல அட்ரஸ் பஸ் இப்ப இந்த பஸ் வந்து எங்க நமக்கு தேவைப்படும் இப்ப நம்ம நார்மலா நம்ம மெனுவலா யோசிப்போம். நம்மளோட பஸ் வந்து வச்சிருந்தா பஸ் என்னத்துக்கு தேவை? நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அப்ப அதுக்குத்தான் இந்த தரவுகளை இல்லாட்டி கண்ட்ரோல் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு தேவைப்படுறது இந்த பஸ் சென்டர். அப்ப இங்க வந்து அட்ரஸ் பஸ் வந்து என்ன செய்யும்? இப்ப உதாரணத்துக்கு ஏ என்ற டெஸ்டினேஷன்ல இருந்து பி என்ற ஒரு இடத்துக்கு வந்து தரவை நாம அனுப்ப போறோம். இப்ப இங்க இருந்து தரவை ஒன்று நாம இந்த இடத்துக்கு அனுப்ப போறோம். அப்ப இங்க இருந்து இப்படி அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த பஸ்ஸஸ் வந்து பயன்படுத்துவோம் நம்ம. அப்ப இதுல அட்ரஸ் பஸ்ன்றது இந்த அட்ரஸ்ல இருந்து இந்த அட்ரஸுக்கு தரவு போகுது அப்படி. அதாவது எப்படி நம்ம அனுப்புறோமோ அந்த அட்ரஸ்கள்ல கொண்டிருக்கிறவர் தான் இந்த அட்ரஸ் பஸ் அடிப்பாரு. டேட்டா பஸ்ன்றவர் என்ன தரவு பரிமாற்றப்படுதோ அதை அந்த தரவுகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறவர் அடிப்பாரு. கண்ட்ரோல் பஸ் சொன்னா இந்த 2 பஸ் இருக்கு தானே, அட்ரஸ் பஸ் அதே மாதிரி டேட்டா பஸ். இந்த 2 பஸ்ஸையுமே கண்ட்ரோல் பண்றதால தான் இவரை வந்து நம்ம கண்ட்ரோல் பஸ் என்று சொல்லுவோம். இவர் வந்து அட்ரஸ் பஸ் இந்த தரவு பரிமாற்றம் அந்த நடக்குள்ள இருக்கிற அந்த அட்ரஸுகள்ல வந்து கொண்டிருப்பாரு. டேட்டா பஸ் என்றவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற அந்த தரவு என்ன அது சம்பந்தமான அந்த விஷயங்களை வச்சிருப்பாரு. கண்ட்ரோல் பஸ் இந்த 2ஐயும் கண்ட்ரோல் பண்றவர் இருப்பாரு. சரியா? விளங்கிட்டா? அப்ப அந்த துண்டு கிளியர் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம அடுத்ததுக்குள்ள வருவோம். அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு நம்பர் ஒன்று தந்திருக்கு எனும் 16மை எண். கேக்குது இல்லையா? ஒழுங்கா சரி. இப்ப அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா இப்ப ஏற்கனவே பஸ்ஸை பத்தி யாரும் கேட்டிருந்து அப்ப அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்.
அந்த பஸ்ஸை பத்தி கேட்டதுக்கு கிளியர் ஆயிட்டா? சரி, நான் இதை கொண்டு போறேன். அப்ப இந்த இடத்துல ஒரு நம்பரை தந்திருக்கு, இன்னும் 16 எண்ணை பிரதிநிதித்துவம் செய்யாத இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இதுல இப்ப இப்படி ஒரு நம்பரை தந்துட்டு இத பிரதிநிதித்துவம் செய்யாது. அப்ப இதுக்கு ஈக்குவல் இல்லாத நம்பர் எது அப்படின்றதுதான் இந்த கேள்வியா இருக்கு. அப்ப இதுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இதுல வந்து பார்ப்போம். இப்ப இது 8 அடி ஆன்சர்ஸ் வந்து தந்திருக்கிறது. 8 அடியில ஒன்று இருக்கு, 2 அடியில 2 ஆன்சர் இருக்கு நமக்கு. சரியான? அப்ப இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 ஆன்சர் ஒரே அடியில வந்து சரியான. ஒரே அடியில 2 ஆன்சர் இருக்கு. இப்ப இதுக்கு அடியே போடலாட்டி வந்து நாம சொல்லுவோம் இவர் வந்து இன்னைக்கு 10 அடி அப்படின்னு எழுதுறது. இப்ப அடி நம்ம போடாம எழுதுறது 10 அடிக்கு தானே. அப்ப இவர் வந்து 10 அடி அப்படின்னு எழுதுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி, அப்ப இந்த இடத்துல ஒரே அடியில 2 பெருமதி, ஒரே அடியில 2 பெருமதி வருதுன்னு நினைச்சுன்னா இப்ப ஒரு அடி 2 பயன்படுத்தி நாம எழுதக்குள்ள வார ஆன்சர் வந்து என்ன செய்யணும், நமக்கு ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆன்சர் தானே. இப்ப இவரை 16 அடியில இருக்கிறவரை 2 அடிக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்? அப்ப அந்த அந்த இஷ்யூவை வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணுவோம். இப்ப இதுல 2 அடி இவரை 2 அடிக்கு மாத்தினத்துலதான் எனக்கு 2 ஆன்சர் வருது. அப்ப இது 2ல ஏதாவது ஒன்று தான் எனக்கு பிழையான ஆன்சர் அறிக்கும். சரிதானே? இந்த இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் எனக்கு பிழையான ஆன்சர் அறிக்கும். அப்ப அந்த விஷயம் வந்து நம்ம மெயின் பண்ணுவோம் ஒன்று. அடுத்தது இப்ப இதுல எத்தனை எழுத்திருக்கின்றத கன்சிடர் பண்ண முடியும்னா 1 2 3 4 4 ஹெக்ஸாடெசிமல் எழுத்துக்கள் இருக்கு. 4 ஹெக்ஸாடெசிமல் எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல்ல பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள அப்ப ஒரு ஹெக்ஸாடெசிமல்ல பைனரிக்கு கன்வெர்ட் பண்றோம்னு எத்தனை பிட்டால எழுதுவோம் ஒரு ஹெக்ஸாடெசிமல் பெருமதியை? சரி, இப்ப இந்த இதுல இந்த இந்த கேள்வி விலங்கலை என்று எழுதிருக்கீங்க. அப்ப இதுல எந்த சரி, நான் வந்து அப்ப இந்த கேள்வியை திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரியா? இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் ஒன்று தந்திருக்கு. இப்ப இந்த இந்த இதுல ஒரு நம்பர் ஒன்று தந்திருக்கு. இப்ப இந்த எனும் 16 எண்ணை பிரதிநிதித்துவம் செய்யாத இலக்கம். அப்ப பிரதிநிதித்துவம் அளிக்கிறது, அதாவது இவருக்கு ஈக்குவலான பிரதிநிதித்துவம் செய்யற இலக்கம் கேட்டா இவருக்கு ஈக்குவலான என்று சொல்லுவோம். அப்ப இந்த இலக்கத்துக்கு ஈக்குவலான ஒரு இலக்கம் அப்படின்றது அந்த மீனிங்ல வரும். சரி, அப்படி இல்லாட்டி இங்க வந்து சொல்றது பிரதிநிதித்துவம் செய்யாத இலக்கம். அப்ப செய்யாத இலக்கம் சொல்லக்குள்ள ராங், இவருக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு ஆன்சர் அறிக்கணும் இவருக்கு. சரியானே? இவருக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு ஆன்சரை நம்ம இங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப இதை வந்து பார்த்தோம்னு இங்க வந்து என்ன செய்யுது, ஒன்று அடிப்பெருமதிகள் தானே தந்துருக்கு. அப்ப 4 ஆன்சர் இருக்கு. இந்த 4 ஆன்சர்ல எது இவருக்கு ஈக்குவல் இல்லைன்றத பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற ஆன்சர் வந்து 8 அடியில இருக்கு. சரியானே? ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறவர் 8 அடியில இருக்காரு. அடுத்ததை வந்து பார்த்தோம்னா 2 அடி, அதுக்கு அடுத்ததும் 2 அடி. அப்ப இந்த இந்த ரெண்டுமே, இந்த 2வது 3வது இந்த இந்த 2 ஆன்சருமே எனக்கு 2 அடியில இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்ப்போம். எனக்கு இதை விடுவோம், நம்ம 10 அடியில 10 அடிக்கு வரும். 10 அடியில அதுதான் கன்வெர்ட் பண்றது. இப்ப 10 அடியில உதாரணத்துக்கு ஒரு 2 ஒரு பெருமதி ஒன்று இருக்கு. 10 அடியில 2. அப்ப இந்த 2 நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் வச்சுக்கோ. சரியா? இப்ப இந்த 10 அடியில இருக்கிற இந்த 2 பைனரியில் எழுத போறோம். அப்ப நம்ம எந்த ஸ்கூல் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இவர் வந்து இந்த டானா போட்டு நம்ம பிரிப்போம். அப்ப எந்த அடிக்கு கன்வெர்ட் பண்ண போறோமோ அதால இப்ப 2ஆல வந்து செய்வோம், பிரிப்போம். அப்ப இவர் 2ஆல பிரிக்க முடிச்சுன்னா ஒரு சர மடங்கும் மீதி 0. அப்ப 2 அடி 10 நாம கன்வெர்ட் பண்ணினோம்னா பைனரிக்கு 1 0 அடி 2. இதுதான் நமக்கு ஆன்சரா வரும். சரியா? அப்ப
இதே இத இப்ப பைனரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணக்குள்ள இந்த ரெண்டை எங்க வச்சு நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணாலும், எப்படி கன்வெர்ட் பண்ணாலும், எந்த மெத்தட்டை பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ணாலும் 1-0ன்றது ஆன்சர் வரும் நமக்கு. வேற ஒரு ஆன்சர் வராது. சரிதானே? அப்ப இவரையும் இந்த இதை நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள இது வந்து ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு இலக்கம் ஒன்று தந்திருக்கு. அப்ப இவரை நாம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா பைனரியில வரக்கூடியது வந்து என்ன, ஒரு இப்படி ஏதாவது ஒரு ஆன்சர் தானே வரும் நமக்கு. அப்ப ஒரு பெருமதிக்கு, ஒரு ஹெக்ஸாடெசிமல் பெருமதிக்கு 2 பைனரி பெருமதிகள் வர இயலாம் நமக்கு. அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நமக்கு பிழையான ஆன்சரா இருக்கும். சரிதானே? அப்ப அதாவது பிரதிநிதித்துவம் செய்யாத இலக்கம் அப்படின்னு சொல்லக்குள்ள இவருக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு இலக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இவருக்கு ஈக்குவலா இருக்கும். சரிதானே? இந்த இந்த ரெண்டுல இந்த ரெண்டாவது மூணாவது ஆன்சர்ல ஏதாவது ஒன்று இவருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஒன்று ஈக்குவலா இருக்கேன்னு ஈக்குவலா இல்லாதது ஆன்சர் அறிக்குது. சரியா? இந்த கேள்விக்கு அடுத்தது வந்து பார்ப்போம். இப்ப இவரு ஹெக்ஸாடெசிமல். சரிதானே? அப்ப நம்ம ஏற்கனவே வந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஹெக்ஸாடெசிமல்ல ஒரு இலக்கத்தை எழுதுறேன்னு நமக்கு 4 பிட். சரிதானே? இப்ப இங்க எத்தனை ஹெக்ஸாடெசிமல் பெருமதி இருக்கு? எனக்கு இங்க 4 ஹெக்ஸாடெசிமல் பெருமதி இருக்கு. சரியா? 4 ஹெக்ஸாடெசிமல் பெருமதி இருக்கு. அப்ப 4 ஹெக்ஸாடெசிமல் பெருமதி இருக்குன்னு நாம இவர் எழுதுறதுக்கு 4 தர 4. சரிதானே? அப்ப நான் அங்கு 16 பிட் வந்து இன்னைக்கு தேவைப்பட்டு, அது 16 இலக்கங்களை பயன்படுத்தி நாம எழுதிருப்போம். சும்மா நார்மலா யோசிச்சோம்னு 16 இலக்கங்களை பயன்படுத்தி எழுதிருப்போம். சரி, இப்ப 16 இலக்கம். அப்ப இங்க 16 பிட்டுகள் இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுலயுமே நமக்கு 16 இல்லை. சரிதானே? 16. இப்ப இவர்லையும் 16 இல்லை, இவர்லையும் 16 இல்லை. இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னா 4 இது 4 4 உடைக்கும். சரியா? இங்கேயும் வந்து அடுத்த 4. அப்ப இங்க வந்து ஒரு எழுத்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு, ஒரு 4 பிட்டை பயன்படுத்திருக்கோம். அப்ப ஒரு இலக்கம் எனக்கு சுவர். அடுத்த 4. அப்ப இந்த இது வந்து என்ன செய்யுது, இன்னொரு இலக்கத்தை பிரதிபலிக்குது. திரும்ப வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு இப்ப நம்ம இந்த இது பார்க்கக்குள்ள இப்ப இவரை மொத்தமா நம்ம 4ஆவதுத்தனை மாத்தணும். அப்ப என்ன ஒரு 2 பிட்டை எக்ஸ்ட்ராவா சேர்த்தா கூட 0 நம்ம முன்னுக்கு 0 எட் பண்றதால பெருமானத்துல ஒரு சேஞ்சும் இல்லை. சரியா? அப்ப இந்த இதையும் தெரிஞ்சு முன்னிடுச்சுன்னா இவரும் ஏதோ ஒரு இலக்கத்தை பிரதிபலிக்க போறாரு. அப்ப எனக்கு இந்த ரெண்டாவது கேள்வியில வர ஆன்சர் இன்னைக்கு 3 இலக்கத்தை தான் பிரதிபலிக்கும். சரியான 3 இலக்கத்தை தான் மேக்சிமம் இவர் வந்து 3 இலக்கம். அப்ப இதுக்குள்ளால இப்படி நம்ம பின்னுக்கு இருந்துதான் 4 உடைச்சு வந்த முன்னிடுச்சுன்னா, சரியா? இப்ப இந்த இது இன்னைக்கு மொத்தமே 4 இலக்கம் வந்திருக்கணும். ஆனா இங்க வாரது வந்து எத்தனை? 3 இலக்கமா தான் இருக்கு. அப்ப இது 3 இலக்கம் தான் எனக்கு இங்க வாரத்தால இப்ப இவர் வந்து வாரத்துக்கு சான்சஸ் வந்து நல்ல குறைய. அதாவது இவருக்கு ஈக்குவலா வரையில இவரு 3 இலக்கத்தை தானே இவரு பிரதிபலிக்காரு. இந்த ரெண்டாவது ஆன்சர். அப்ப இவர் தான் நமக்கு கேள்விக்கு சரியான ஆன்சரா இருக்கும். இவரோட கம்பேர் பண்ணிக்கல, அதாவது இவர் தான் ஈக்குவல் இல்லை. சரி, அடுத்த தப்பு பார்ப்போம். அப்ப இன்னைக்கு இங்க இப்பயும் வந்து என்ன, இவர்லயும் இன்னைக்கு 16 இல்லை. அப்ப இங்கேயும் பின்னுக்கு இருந்து நாம 4, ஏன்னாண்டா 4 இதாத்தானே நம்ம எத்தனை எழுத்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இவரு ஏதோ ஒரு இலக்கத்தை பிரதிபலிக்க போறாரு, இந்த 4 சேர்ந்து. அதுக்கு அடுத்தது இங்கால இன்னொரு 4 வருது. அப்ப இந்த 4 இன்னொரு இலக்கத்தை பிரதிபலிக்க போகுது. அதுக்கு அடுத்ததா வர இந்த 4 இலக்கங்களும் இவர் இன்னொரு இலக்கத்தை பிரதிபலிக்க போறாரு. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இலக்கம், இந்த ஒன்றல்றது இவர் இன்னொரு இலக்கத்தை பிரதிபலிக்க போறாரு. அப்ப இதுதான் வந்து நம்ம நடக்கிறது. அப்ப இதுக்கு இவரை நம்ம 4 கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதுக்காண்டி முன்னுக்கு ஒரு 3 0 போடுவோம். இப்படி போட்டிருப்போம். அப்ப அப்படி போடக்குள்ள இங்க பார்த்தோம்னா இவர் ஒரு இலக்கம், 2 இலக்கம், 3, 4. இங்க வந்து எனக்கு இதுல 4 இலக்கத்தை இவர் பிரதிபலிக்காரு. அப்ப இவர் தான் ஆன்சர். சரியான? அப்ப இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த ரெண்டாவது தான் எனக்கு ஆன்சர், சரியான ஆன்சர். ஏனென்றா இவர் ஈக்குவலா இருக்கலாம். இப்ப நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கல, இவருக்குரியது தான் ஆன்சர்ன்றத கன்வெர்ட் பண்ணி பார்க்கல. இந்த இடத்துல நான் அதை வந்து செய்யல. ஏனென்றா இப்ப இது ரெண்டுல ஏதாவது உண்டு. இப்ப நான் வந்து நார்மலா இப்ப கன்வெர்ட் பண்ணி பார்க்கல, கன்வெர்ட் பண்ணியும் பார்த்துட்டு அப்ப கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இது ஆன்சர், அதாவது இது அதுக்கு ஈக்குவல்ன்றது வரும் நமக்கு.
ஆனா நான் வந்து இதுல கன்வெர்ட் பண்ணாம வந்து என்ன செய்யறோம், இத்தனை பிட்டுகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதை வச்சுட்டு தான் இந்த ரெண்டாவது ஆன்சரா வரலாம்ன்றதை எடுக்க இவர் வந்து ஈக்குவலா வரலாம். இப்ப நார்மலா இப்ப இதே மாதிரி இன்னொரு ஆன்சர் வந்திருக்கேன்னு நினைச்சுன்னா இப்ப எல்லாமே வந்து இந்த இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ஈக்குவல் ஆனது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று வரக்குள்ளதான் நாம அந்த இடத்துல பெருமதிகள் என்னன்றத கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப இது கன்வெர்ட் பண்றதுக்கு நார்மலா ஓஎல்ல ஒரு டேபிள் ஒன்றை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஹெச்ஆர்டெசிமலுக்குரிய அந்த டேபிள் உண்டு. அப்ப அந்த டேபிளை கவர் பண்ணி பார்த்தீங்கன்னு நினைச்சேன்னா இதுக்குரிய பெருமதிகளை வந்து எடுக்க. அப்ப நான் வந்து இந்த இடத்துல அந்த டேபிளை போடல. அப்ப அந்த டேபிளை பார்த்துதான் ஓஎல் மேக்சிமம் வந்து அந்த டேபிள் ஃபார்மேட் அப்ப ஹெச்ஆர்டெசிமல்ல இருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண மாட்டேன் ஒரு டேபிள் ஒன்றை வச்சிருப்பீங்க. அப்ப அந்த டேபிள் படித்தான் வந்து நீங்க என்னென்ன பெருமதிகள் பார்ப்பீங்க. அப்போ அப்படி பார்க்கக்குள்ள வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குரிய பெருமதிகள் வந்து வரும். அப்ப அதை வச்சுட்டு நீங்க சொல்லலாம் இவர் தான் ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் இதுல இந்த ஆன்சரையும் கன்சிடர் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆன்சரையும் கன்சிடர் பண்ணல, இந்த 4வது ஆன்சரையும் கன்சிடர் பண்ணல. என்னன்னு சொல்லிக்கேன்னா இது ஒரே அடியில 2 வித்தியாசமான பெருமதிகள் வந்துருக்கிறதால. சரியா? சரியாப்பா. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இல்ல இதுல எதுவும் கேட்கறதுக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் ஒன்று இப்ப இது எல்லாமே தந்திருக்கிறது பைனரி இல்ல. சரியா? பைனரியில தந்திருக்கு ஒரு 4 ஒரு இலக்கத்தை நாம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப பிரிச்சு வந்து பார்க்க அவ 2ஆல பிரிப்போம். 2ஆல பிரிச்சு பண்ணிடுச்சுன்னா 4 2ஆல பிரிக்க பண்ணிடுச்சுன்னா வாரது 2. சரியான 2 தர அடங்க போகுது, மீதி 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இவரை நாம திரும்ப 2ஆல பிரிப்போம். 2ஆல பிரிச்சு பண்ணிடுச்சுன்னா 1 மீதி 0. அப்ப இந்த 4 நாம எழுதியிருப்போம் 1 0 0 அடி 2 எழுதுவோம். சரிதானே? அதே மாதிரி வேறொரு ஏற்கனவே நாம 2க்கு பெருமதியை பார்த்திருந்தோம். 2க்கு பெருமதி வந்து 1 0 அடி 2 எழுதிட்டு வரப்போகுது. அப்ப இதை பேஸ் பண்ணித்தான் நாம செஞ்சிருப்போம். சரியா? அப்ப இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம வந்து இந்த கேள்வியை செஞ்சிருப்போம். அப்ப இந்த இடத்துல இது 2மே நம்பர்ஸ் தானே. அப்ப இது 2ஐயும் பார்த்தோம்னு நினைச்சீங்கன்னா கடைசியில வர பெருமதி 0 தான் இருக்கும். இது 2க்கு இல்ல, எதை நாம பார்த்தாலும் இரட்டை எண்கள் என்று செல்லக்குள்ள அவருக்கு கடைசியில வர பெருமதி 0 தான் இருக்கும். அதே மாதிரி ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா கடைசியில வர அந்த பைனரி பெருமதி 1 இருக்கும். அப்ப அதை பேஸ் பண்ணிட்டு தான் நாம இதுக்குரிய ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்ப எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி தான் பார்க்கணும்ன்ற ஒரு அவசியம் ஒன்று இல்லை. அப்ப லாஸ்ட்ல வர அந்த பிட்டு லாஸ்ட் பிட் தானே இவரு 0 இருந்துச்சுன்னா அவரு இரட்டை என்ன இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவடத்துல என்ன அப்ப இந்த இதுல பார்த்தோம்னா ஆன்சர் இப்ப எனக்கு லாஸ்ட் பிட்டுக்கு எல்லாமே 0 வார அந்த அந்த சான்ஸ் தான் லாஸ்ட் பிட். இப்ப இந்த இதுல 2வது ஆன்சரை பார்த்தோம்னா இந்த இடத்துல இவருக்கு தானே எல்லாமே 0 வருது. அப்ப அதால இதுதான் எனக்கு இரட்டை எண்களை மட்டும் கொண்ட ஒரு தொகுதி என்று சொல்லிட்டு இந்த 2வது ஆன்சர் எடுக்கலாம். மத்த எல்லாத்தையும் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது கடைசி இதுல கொண்டு வந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல இப்ப தரவு ஊடுகடத்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கொள்ளுள் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 3 விஷயத்தை பத்தி கழிச்சிருக்கேன். ஒன்று வந்து இதை பத்தி ஃபுல் டிப்ளெக்ஸ், ஹாஃப் டிப்ளெக்ஸ், சிம்ப்ளெக்ஸ். ஸ்கிரீன்ல இருக்கிறேன்னா சரி. அப்ப சரியா? அப்ப இந்த இந்த 3 விஷயம் வரைக்கும் கொண்டு வந்து ஃபுல் டிப்ளெக்ஸ், ஹாஃப் டிப்ளெக்ஸ், சிம்ப்ளெக்ஸ். இப்ப இந்த 3மே வந்து இப்ப தரவு ஊடுகடத்தல்ல நம்ம கன்சிடர் பண்றது. இப்ப இதுல சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்றது இப்ப தரவு பரிமாற்றம் நடக்கக்குள்ள நாம கன்சிடர் பண்றது தானே. இப்ப ஏ என்ற ஒரு பர்சன் இருக்காரு, பி என்ற ஒரு பர்சன் இருக்காரு. இப்ப இந்த 2 பேருக்கு இடையில தரவு பரிமாற்றம் நடக்குது. இப்ப எப்படி நடக்குதுன்னு இருக்குன்னா ஏ பிக்கு அனுப்புறாரு. இது மட்டும்தான் செய்யலாம். இப்ப ஏ அனுப்பலாம், இவர் ரிசீவ் பண்ணலாம் வாரதுதான் வந்து சிம்ப்ளெக்ஸ்.
ஒரு வழி போக்குன்னு சொல்லுவோம். இவர் அனுப்புறது, இவர் சென்டரா இருப்பாரு, இவர் ரிசீவரா மட்டும்தான் இருப்பாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அந்த டிவி ரேடியோ அந்த அந்த இதை வந்து சொல்லலாம் வந்து என்ன செய்யுது, அவ ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, சென்ட் பண்றாங்க, நாம ரிசீவ் பண்றோம், நாம மாறி தர ஒன்று அனுப்ப போறோம் இல்லையே. அப்ப அப்படி வாரதுல வந்து சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஹாஃப் டிப்ளெக்ஸ் என்று ஏன்றவர் பிக்கு அனுப்பி முடிஞ்சதுக்கு பிறகு பி என்றவர் ஏக்கு திரும்ப தர ஒன்று அனுப்புவாரு. சரியா? அப்ப இப்படி நடக்கிறது. ஏ பிக்கு அனுப்பினதுக்கு பிறகு திரும்ப பி மாறி ஏக்கு அனுப்பலாம் அப்படி என்ற அந்த ஆப்ஷன் தான் ஹாஃப் டிப்ளெக்ஸா இருக்கு. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓக்கி டோக்கியை சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு அதாவது இப்ப ரெண்டு பேருமே தரவு பரிமாற்றத்துல இப்ப இவர் இவருக்கு அனுப்பினாலும் இவர் இவருக்கு அனுப்பினாலும் ஆனா என்ன நடக்கும் இருந்துச்சுன்னா இவர் அனுப்பி முடிஞ்சதுக்கு பிறகுதான் இவர் அனுப்பலாம் அந்த கான்செப்ட் தான் வந்து இதுல இருக்கிறது. அப்ப அதான் ஹாஃப் டிப்ளெக்ஸா இருக்கும். அப்ப ஃபுல் டிப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா இருவழி போக்கு. இது வந்து இதே மாதிரி தான் வந்து என்ன செய்ய போது, இப்ப ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தரவு பரிமாற்றத்துல ஈடுபடலாம் என்று சொல்றது. அப்ப ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தரவு பரிமாற்றத்துல ஈடுபடலாம் சொன்னா அப்ப அது வந்து என்ன அறிக்கும்டா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்ப்போம். இப்ப நான் கதைச்சிட்டு இருக்கிற அதே டைம்ல நீங்களும் என்னோட சேர்ந்து கதை கேளு. சரிதானே? இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகக்குள்ள டவுட் வரக்குள்ள உடனே கேட்கீங்க. இது வந்து ஒரு ஃபுல் டிப்ளெக்ஸா இருக்கும். அதுகள் தான் இந்த இந்த மூணு விஷயமும். இப்ப இதுல சரியான கூற்று என்ன அப்படின்றத தான் கேட்கான். இப்ப ஏ கூற்று சரியா? இருவழி போக்கு எப்போதும் இரு முனைகளிலும் ஒரே நேரத்தில் தரவுகளை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கும். சரி. இவர் வந்து ஏ என்ற கூற்று வந்து இன்னைக்கு சரி. அடுத்தது இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா ஏ கூற்று சரி என்றா எனக்கு இவர் ஆன்சரா வராது, பி மாத்திரம்ன்றது வராது, பிசி மாத்திரம்ன்றதும் எனக்கு ஆன்சரா வர போறல. இது ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அப்ப இவர்ல வந்து சி மாத்திரமண்டலே ஒரு ஆன்சர் வந்து இருக்கு. அப்ப நான் இவரை வாசிக்காம ஆட்டோமேட்டிக்கா நான் சிகே வந்து பார்க்கலாம். அப்ப சிஏ வந்து பார்த்தோம்னா ஒரு வழிப்போக்கு தரவுகளை ஒரு நேரத்தில் ஒரு முனையில் மாத்திரமே ஊடுகடத்துவதற்கு அனுமதிக்கும், பின் மற்ற முனைக்கு அனுமதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன, இவருக்கு அனுப்பி முடிஞ்சதுக்கு ஒரே டைம்ல ஒரு ஆள் ஒருத்தருக்கு தான் அனுப்பலாம்னு சொல்றான். திரும்ப இவர் அனுப்பி முடிஞ்சதுக்கு திரும்ப இவர் அனுப்பலாம். இது வந்து சிம்பிளெக்ஸா இந்த சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு வழிப்போக்கு தான் இவர் இந்த இந்த டெஃபினிஷன் இந்த சொல்றது, இது வந்து ட்ரூவா? அவர் வந்து ஃபால்ஸ். இவர் வந்து ஹாஃப் டிப்ளெக்ஸை பத்தி தான் இந்த சி கூற்று வந்து சொல்லுது. அப்ப இந்த சி பிள்ளையா இருக்கிறதால இவர் ஆன்சரா வராது. அப்ப ஏ மாத்திரம்ன்றது தான் இவர் தான் நம்ம ஆன்சர் அறிக்கை. சரியா? சிம்பிளெக்ஸ் என்று சொல்றது ஒருத்தர் அனுப்புனர் அரிப்பாரு, இன்னொருத்தர் ரிசீவர் அரிப்பாரு, நம்ம மாறி தரவு அனுப்பிடலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்மட இதுல டிவில டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி இப்ப வந்து இப்ப இந்த டிவி ஸ்டேஷன்ல இருந்து தரவு ஒன்று அனுப்பப்படும். அதை நாம ரிசீவ் பண்ணி டிவில பார்க்க போறோம். நாம மாறி இவருக்கு அனுப்ப போறோம் இல்லையே, நாம மாறி டிவி சேனலுக்கு ஒன்றும் அனுப்ப போறோம். அதே மாதிரி இந்த ரேடியோவில் நாம கேட்கறது அதுகள் எல்லாம் சிம்பிளெக்ஸா இருக்கும். சரியா? இது ஓகே இருந்துச்சுன்னா அடுத்த கேள்வி போகும். சரி, இப்ப இது தர்க்க கோவைகளில் இதுக்கு சமவலுவானது எது? இப்ப இதுக்கு சமவலுவானது இருந்துச்சுன்னா இப்ப இந்த தர்க்க கோவில் இது வந்து பூலியன் லோஸ் சொல்லுவோம் விதிகள். அப்ப இந்த இதுல நம்ம பெருமதிகளை கூட்டுறது. இப்ப ஒரு பெருமதி ஏயோட ஏய கூட்டுறோம் அப்படின்றது. அப்ப இந்த இது அடிஷன். இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னா இப்ப இதுல என்ன நடக்கும், இப்ப ஏல ஏயோட ஏ கூட சரி. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் இந்த ஏழாவதுக்கு? ஏ பிளஸ் ஏ 1 என்றலி ஒரு ஆன்சர் வந்திருக்கு. வேற ஃபர்ஸ்ட் என்றலிட்டு என்னொண்டு, தேர்ட் என்றலி ஒரு ஆன்சர் மாறி மாறி வருது.
அப்ப இதுல வந்து இது வரைக்கும் வந்த ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எண்டலி வந்துருக்கு, அடுத்தது வந்து தேர்ட் எண்டலி வந்துருக்கு. இது ரெண்டு தான் நாமினேட் பண்ணப்பட்டது. அப்ப இது இது ஒருத்தருமே இந்த ரெண்டு ஆன்சரையும் செல்லல, இது ரெண்டும் ராங் தான். சரி, இப்ப ஏ பிளஸ் ஏ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இப்ப இப்ப கன்சிடர் பண்ணி பார்ப்போம். சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஏ என்னென்ன பெருமதிகள் இருக்கான். உதாரணத்துக்கு ஏ என்று ஒன்று வந்து ஏ இன்னைக்கு 0 அடிக்கலாம். 0வோட 0 கூட்டினா என்ன வரும்? 0 தானே வரப்போகுது, சரிதானே? அதே மாதிரி 1ஓட 1, சரிதானே? ஒரு டைம்ல ஏ ஒரு பெருமதியை தான் எடுக்கலாம். ஒன்று 0 எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 எடுக்கலாம். 1+1 வந்து என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்ப ஏக்கு என்ன பெருமதியை கொடுக்குமோ அதை நான் வறுவிளைவா வரும் நமக்கு இந்த இடத்துல. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் தான். எனக்கு எப்ப 1 வரும் அழிச்சேன்னா ஏயோட 0 இந்த 1 கூட்டினா தான் 1 வரும். அதே மாதிரி ஏயோட 0 கூட்டினா என்ன வரும்? ஏயோட 0 கூட்டினோம்டா ஏயோட 0 கூட்டினா ஏ தான் வரும். ஏனண்டா இப்ப இந்த இதுல வந்து பார்த்து பாருங்க, ஏ 0 யோசிக்கிறோம். ஏ 0த்தோட நாம 0 கூட்டுறோம், என்ன நடக்கும்? 0 வரும். ஏ 1 இந்த ஏ 1 யோசிக்கிறோம். 1 1 பிளஸ் 0 இவர் 0த்தோட நம்ம கூட்டுறோம். அப்ப இந்த இடத்துல வர்றது நமக்கு 1 அறிக்கும். அப்ப அதாவது ஏ என்ன பெருமதி எடுக்குதோ அதுதான் எனக்கு இங்க அவுட்புட் ஆகும் வரப்போகுது. அப்ப அதாலதான் நாம சொல்றோம் ஏ பிளஸ் 0 ஏ அரிக்கும் ஏ பிளஸ் 1. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஒன் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 வந்துச்சுன்னு இவர் என்ன பெருமதியா இருந்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 தான் வரப்போகுது. அதாலதான் நான் வெஞ்சு போடுறேன். இப்ப இவருக்கும் நீங்க இதே மாதிரி போட்டு பார்க்கலாம். ஏ 0 இருந்து அவரை நம்ம 1ஓட கூட்டுறோம் இருந்துச்சுன்னா வாரது 1 தான் இருக்கும். ஏ 1 இருந்து 1ஓட கூட்டுறோம் வாரது 1 தான் இருக்கும். அப்ப ஏ என்ன பெருமதி எடுத்தாலும் 1ஓட கூட்டுறோம் வாரது 1 இருக்கும். இல்லாட்டி அடுத்ததுக்கு போகும். இப்ப இந்த இதுல அஸ்கி பெருமானம். இப்ப ஏட அஸ்கி பெருமானம் இதன் தந்திருக்கான். எனின் பேட் என்பதன் பெருமானம் யாது? சரியா? இப்ப அஸ்கி ஆர்டர் வந்து இப்ப இதுல ஒரு பெருமதி தந்திருக்கு நமக்கு வளமையா இந்த இது ஒன்று வரும். இப்ப ஏபிசிடி, சரியான? இப்ப சும்மா நம்மள பார்த்தோம்னா ஏ பி அடுத்தடுத்தது தானே வரும். ஏபிசி டி. இதுல வந்து என்ன பேட் டில்லே சிலபஸ்ல எழுதிருக்கீங்க. இப்ப வந்தேன்டா பேட். இப்ப இதுல பி ஒரு எழுத்து, ஏ இன்னொரு எழுத்து, டி இன்னொரு எழுத்து, 3 எழுத்துக்கள் சேர்ந்து இதுல பெருமதி என்ன என்று தான் கேட்டிருக்கு. இதுக்குரிய அஸ்கி பெருமதி என்ன? சரியா? அப்ப நமக்கு நம்மளா ஏ சந்திருக்கு. ஏ சந்தா நம்ம மத்த பெருமதிகளை வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப நார்மலா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இப்ப இதுல எது ஆன்சரா வரலாம்னு சொல்லிட்டு இப்ப பேட். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா நடுவுல ஏ என்ற அந்த பெருமதி வந்து எனக்கு நடுவுல இருக்கு. சோ நடுவுல இந்த பெருமதி தான் இருந்திருக்கணும், சரிதானே? நடுவுல இந்த மூணு எழுத்தையும் செப்பரேட் பண்ணி காட்டிருக்கு. அப்ப நடுவுல எனக்கு இந்த பெருமதி தான் வந்திருக்கணும். அப்ப இந்த பெருமதி இவர்ல வரைக்கும் இவர்ல இருக்கு, இவர்களையும் இருக்கு. இந்த ரெண்டாவது ஆன்சர்ல இல்ல. அப்ப ரெண்டாவது எனக்கு ஆன்சரா வராது. திரும்ப பி என்ற எழுதிக்கிறதுக்கு பி இப்ப ஏக்கு இந்த பெருமதி என்று எழுதிச்சேன்னா பி இவரை விட 1 அடுத்தது தானே. அப்ப இவரோட 1 கூட்டி வர பெருமதி தான் பிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இவரோட 1 கூட்டினோம்னா 1 1. அப்ப 1ஓட 1 கூட்டக்குள்ள எனக்கு இங்க 0 வரும், இந்த இடத்துல 1 வரும். சரி, அப்ப இவரையும் கூட்டுற மட்டும் என்ன மற்றதெல்லாம் வந்து என்ன செய்ய போகுது, எனக்கு ஒரு சேஞ்சும் இல்லை. அப்ப இடத்துல 0, இங்கேயும் 0, அடுத்த ஒரு 0, அதுக்கு அடுத்த ஒரு 0, இந்த இடத்துல 1. அப்ப இது வந்து எனக்கு முதலாவது பெருமதி பி தானே. அப்ப இவரோட 1 கூட்டு இவருக்கு அடுத்தது இவரு. அப்ப இவருக்கும் இவருக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் 1 தான். அப்ப இது வந்து வந்திருக்கணும். அப்ப அது வர மாதிரி ஆன்சர். இப்ப இதுலயும் அப்படித்தான் இருக்கு, இதுலயும் அதே பெருமதி தான் இருக்கு, இதுலயும் அதே பெருமதி தான் இருக்கு. அப்ப அடுத்தது நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல டிக்குரிய பெருமதி என்ன? இப்ப இவரு பிக்கு
ஏக்குரியதும் பார்த்தோம், பிக்குரியதும் பார்த்தோம். டி சரிதானே? டி வந்து பியை விட 2 கூடின ஒரு பெருமதியா இருப்பாரு. சரிதானே? அப்ப இவரோட பைனரி 2 நாம கூட்டணும். அப்ப பைனரி 2க்கு வந்து பார்த்தோம்னா இவர் இப்படி வந்து 1 0 சரியான இதான் நமக்கு 2க்குரிய பெருமதி. அப்ப இந்த 2 நாம இவரோட கூட்டணும். இவரை கூட்டணும் நினைச்சுன்னா 0 0 கூட்டினா 0 வரப்போகுது. 1 கூட்டுறோம் நினைச்சுன்னா 0 வரப்போகுது. ஒரு 1 எக்ஸ்ட்ரா. அப்ப அந்த 1 இங்க போட்டோம் நினைச்சுன்னா இந்த இடத்துல 1 மற்றது 0 0 0 இங்க 1 அப்ப இந்த பெருமதி வந்து இன்னைக்கு லாஸ்ட்ல வந்து இருக்கணும். அப்ப அப்படி வர ஆன்சர் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த இருக்கிறது. அப்ப தேர்ட் ஆன்சர், அப்ப தேர்ட் தான் நமக்குரிய ஆன்சரா வரும். சரி ஓகேயா? இதுல கேட்கறதுக்கு இருக்கீங்க? இதுல எதுவும் டவுட்ஸ்? இல்ல சார். ஓகே, அப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்ப பின்வரும் தர்க்கப்படலையின் பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு 4 ஆன்சர் வந்து வந்துரு. இதுதான் நமக்கு இருந்தது. சரி, இப்ப இதுல எது இந்த தர்க்கப்படலை? இது என்னைக்கு? சரி, நான் கேட்டேன் சொல்லி ஒரு ஆன்சர் வந்துருக்கு. வேற எக்ஸ்னோ சார். சரி, எக்ஸ்னோர். சரி, அப்ப நம்ம எக்ஸ்னோர். சரி, எக்ஸ்னோர் தான் வந்து இவருக்கு சரியான ஆன்சர். சரியா? எக்ஸ்னோர் தான் சரியான ஆன்சர். இப்ப என்டென்டெலிஜென்ட்னா நம்ம இப்படி எழுதுவோம். என்கேட் இப்படி வந்திருக்கும். என்கேட் இவருக்கு வந்து குறைஞ்சது 2 இன்புட் இருந்திருக்கும். இவர் தான் என்கேட். அன்கேட்னு எழுதிச்சுன்னா நொட்டும் எண்டும் சேர்ந்தது. அப்ப என்கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு வட்டம் ஒன்றுக்கு இது இருப்போம். சரி, அப்ப எக்ஸோர் கேட் வந்து இந்த வட்டம் இல்லாட்டி, இந்த முன்னுக்கு இந்த வட்டம் இல்லாம இதை இப்படி இருந்திருக்கும்னு சொல்லிச்சுன்னா, ஒத்த கோடா இருந்திருக்கும்னு சொல்லிச்சுன்னா அதை நம்ம எக்ஸோர்னு சொல்லுவோம். முன்னுக்கு இந்த வட்டம் வந்ததால அவர் வந்து எக்ஸ்னோர். அதே மாதிரி ஓர் கேட்டுக்கு வந்து நம்ம நம்மள இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்படி பிற மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச ஷேப்ல. இது நோரன் இருந்துச்சுன்னா முன்னுக்கு ஒரு வட்டம் ஒன்றுக்கு இருப்போம். அதே மாதிரி நொட் கேட்டுக்கு நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். முன்னுக்கு ஒரு வட்டம் ஒன்று வந்துருக்கும். இப்படி அதாவது இந்த இதுல நோரன் ரிலிஜன்னா இந்த இடத்துல இல்ல, இந்த வட்டம் இவரும் சேர்ந்தது தான், இவரும் ஓரும் சேர்ந்தது தான் நோரா இருக்கும். அப்ப அதுல நம்ம இந்த சிம்பிளை சேர்க்காம இந்த வட்டத்தை மட்டும் எல்லாத்துக்கும் முன்னுக்கு போட்டோம், அவர் வந்து நொற்ற ஃபங்க்ஷன் பிரதிபலிக்காருன்ற மாதிரியான அந்த மீனிங்ல வருவோம். சிலபஸ்ல இல்லையாமே இந்த நோர் எக்ஸ்னோர் இல்லையா? சரி, அப்ப இந்த சிலபஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்ப இது வந்து சிலபஸ்ல இல்லைன்ற விஷயம் சரியா கவனிக்கல. ஆனா அதாவது இப்படியும் கேட்ஸ் வந்து இருக்கி ஏஎல்ல படிக்கீங்கன்னு சொல்லக்குள்ள அப்ப இந்த கேட்ஸ் தெரிஞ்சிருப்பா அப்படின்னா பேசிக் கேட்ஸை பத்தி இருந்துச்சு நினைக்கிறேன். எண்ட் ஆர் நாட் அந்த கேட்ஸ் மட்டும் தானே இருக்கு. நான் நோர் இடிக்க நோ கேட்லாம் இது சார். அந்த எக்ஸ் மற்றும் எக்ஸ் நோர் அதுதான் தெரியும் சார். சரி, அப்ப இப்படி அது நொட்டேஷன்களை தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அப்படி என்றா அப்ப சிலபஸ்ல இல்லாட்டி வராது. அப்படின்னா இதுல ஃபங்க்ஷன் தேவையில்ல. அப்படின்னா இந்த கேள்வி ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கணும். நம்ம இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கேள்வி பார்ப்போம். இல்ல எல்லா கேட்டுமே குறைஞ்சது 2 இன்புட் கொடுத்துதான் ஆகணும். எல்லா கேட்ஸுக்கும் குறைஞ்சது 2 இன்புட். அதுல நொட் கேட்டுக்கு மட்டும்தான் ஒரு இன்புட். மத்த எல்லாமே குறைஞ்சது 2 இன்புட். இப்ப எக்ஸோ 2 பார்த்தாலும் அதுக்கு வந்து இந்த இதே மாதிரி தான் 2 இன்புட் வந்து வரணும். எல்லா கேட்ஸுக்கு தான் குறைஞ்சது 2 இருக்கணும். நொட்டுக்கு மட்டும்தான் ஒரு இன்புட். சரியா?
அடுத்ததுக்கு போறேன். சரி, இப்ப இந்த இதுல பின்வரும் தர்க்க சுற்றுக்கு ஒத்த தர்க்கச்சை பணி எதுவாகுமா? இது நம்மள இதே இதுதான். இந்த இடத்துல பி மின்கலம் அந்த எல்என்டெலி சொல்றது இந்த இதுல பி வந்து படத்துல காணல. நான் வந்து இது பி மின்கலம், இது வந்து லைட் இருக்கு, இதனாலுமே சுவிட்ச். இப்ப இந்த இதுக்கு எது தர்க்கச்சி பண்ணி அப்ப தர்க்கச்சி பண்ணி நார்மலா பாக்குறது வந்து இது ஒர்க் பண்றதுக்கான நிபந்தனை என்னன்றத கேட்கான். இப்ப இதுல நார்மலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இப்படி வருது இந்த 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 துண்டு, இது எதிர ஃபங்க்ஷன் இந்த இந்த கீழ் இருக்கிறது. இவர் வந்து எனக்கு எண்டுக்குரிய ஃபங்க்ஷனை செய்யுமா, ஓருக்குரிய ஃபங்க்ஷனை செய்யுமா? இப்படி நம்ம சமாந்தரமா இதே இந்த துண்டு இது ஓருக்குரியத்தை தான் செய்யும், எண்டுக்குரியது இல்லை. அதாவது இப்ப நார்மலா வந்து பாருங்க, இதால இப்ப பவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி பவர் வருது, பவர் வந்துச்சுன்னு எழுதிச்சா ஒன்று வந்து இப்ப இந்த இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று மூடி இருந்தாலும், உதாரணத்துக்கு எனக்கு S2 மூடி இருந்துச்சுன்னு எழுதிச்சேன்னா இதுக்குள்ள வாரது வந்து என்ன செய்யும், இப்படி இப்படி போகும். சரியானே? அப்படி இல்லாட்டி இவர் மூடல், இவர் திறந்திருக்காரு, இவரை நாம மூடி இருக்க மாட்டாலும் வந்து என்ன செய்யும், இப்படி வாரது இதுக்குள்ள வந்து அப்படி போகும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அப்படி நடக்கும். ஏதாவது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா, அப்ப ரெண்டுல ஒன்று ஒர்க் பண்ணுதுன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிடலாம். இவர் அந்த டைம்ல வாரது ஓடுற ஃபங்க்ஷனா இருக்கு. சரியா? இப்ப எண்ட் அழிச்சல்றத பார்த்தோம்னா, இப்ப இவர் தொடரா வருதுன்னு அழிச்சேன்னா, இப்ப இந்த சர்க்யூட்ஸை பொறுத்தவரையும் தொடரா வந்துச்சுன்னு அழிச்சேன்னா அது எண்டுக்குரிய ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா இவரு ஒரு S1, அப்ப S1 கட்டாயம் S1 ஒன்ல இருந்தா தானே எனக்கு இந்த லைட் பத்தும். சரிதானே? தொடரா வருது. அதே மாதிரி S4 வந்து தொடரா இருக்கணும். அப்ப அதாவது நமக்கு எப்ப கரண்ட் கம்ப்ளீட் ஆகணும் தானே பார்ப்போம். அப்ப S1 கட்டாயம், S4 கட்டாயம். இவர் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்தா சரி. சரிதானே? ஓருக்குரிய ஃபங்க்ஷன். அப்ப இது நம்ம நார்மலா ரிப்ளேஸ் பண்ண வேண்டாம். இப்படி ஒத்த கோடு மாதிரி தானே நம்ம இது இந்த ரெண்டுக்கு பதில். அப்ப S1 கட்டாயம், அப்ப இப்படித்தானே பவர் போகுது. அப்ப S1 கட்டாயம், இவர் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து S4 வந்தா சரி. அப்ப S1 என் பண்ணணும். சரிதானே? கட்டாயம் எழுச்சுன்னா என் போடுவோம், ஆப்ஷனல் எழுச்சுன்னா ஒரு போடுவோம். அப்ப S1 கட்டாயம் சொல்றதால S1 எண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி S2 S3 இவர் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்தா சரி. அப்ப S2 ஓர் S3 என்றி வந்திருக்கணும். அப்ப S2 ஓர் S3 என்றி வாரதுல வந்து பார்த்தோம். அப்ப அப்படி வாரது கூட நமக்கு இந்த ஒரு ஆன்சர் தான் இருக்கு, வேற ஒன்றுலையும் இல்லை. அதே மாதிரி இப்ப S4 கட்டாயம், அப்ப இவருக்கும் என் போட்டிருக்கணும். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள நமக்கு இந்த ரெண்டாவது தான் ஆன்சரா வரும். இதுல வேற ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா, இல்லாட்டி வேற ஆன்சர் வரலாம் அப்படின்ற மாதிரி? சரி, அடுத்தது வந்து இந்த பிரயோக மென்பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பிரயோக மென்பொருள் சிலக்குள்ள, அதாவது இப்ப அதுல ஏறி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் MS Word. சரியா? இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னு நினைச்சேன்னா இந்த பிரயோக மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எழுதிருக்கிறோம். இப்ப அப்ளிகேஷன் என்று எழுதிருக்குள்ள இப்ப நம்மளோட விண்டோஸ்ல சரி யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றதுக்காண்டி நம்ம பயன்படுத்துவோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காண்டி. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இப்ப MS வேர்டுன்றது ஆன்சர் சொல்லப்பட்டு வந்தேன்னா இதுதான் நாம ஏதாவது ஒரு தேவை நிமித்தம் விரும்பி நான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். நம்ம நார்மலா இதே அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். மற்றதெல்லாம் வந்து அப்ப இதெல்லாம் என்ன சாஃப்ட்வேர்ஸ்? விண்டோஸ், லினக்ஸ், உபுண்டு எல்லாம் OS.
ஓஎஸ் அதாவது இதுகளை நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். ஓப்பன் சோர்ஸ். அதாவது இதை நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் என்று சொல்லுவோம். அதுக்குள்ள வரதுலதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸுக்குள்ள இதெல்லாமே ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம ஒரு முறைமை ஒன்றை இயக்குறதுக்கு தேவையானது. அதாவது நம்ம வன்பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துறது. நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்கும், நம்மளோட சிடி டிரைவ் இருக்கும். அந்த அதுகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றை இதை யூஸ் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறவர் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப இதுக்குள்ள ஓப்பன் சோர்ஸ் ஒன்று ஒரு ஆன்சர் கொண்டு வந்துச்சு. அது வந்து வேற ஓப்பன் சோர்ஸ்ல கான்செப்ட். இப்ப ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸுக்கும் அதே மாதிரி இப்ப கொமர்ஷியல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுவோம். இப்ப நாம யூஸ் பண்றது எல்லாமே வந்து இப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் தான். இப்போ வந்து இந்த எம்எஸ் என்ன சவுண்ட் உங்களுக்கு கிளியர் இல்ல? ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், ஓபன் சோர்ஸ் வராது. ஃப்ரீயா ஓபன் சோர்ஸ் கோட் வந்து அவங்க அப்ளிகேஷன் கோட் இருந்ததுன்னா ஓபன் சோர்ஸ். அந்த 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 இதுதான் வந்து என்ன நினைச்சேன்னா, இப்ப ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்ப அதுகளை நாம இதையக்குள்ள அதோட சேர்த்து நமக்கு தேவையான நம்ம அந்த சோர்ஸ் கோடையும் எடுக்கல. எப்படி அதை டெவலப் பண்ணிருக்காக அந்த அதுகளை நாம எடுக்கல. அது ஓப்பன் சோர்ஸ்ல அது ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்ப அதை யூஸ் பண்ணி நாம அதே மாதிரியே ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நாம டெவலப் பண்ணலாம். ஏன்னா சோர்ஸ் கோட் நமக்கு தெரியும் தானே. இவங்க வந்து எப்படி டெவலப் பண்ணிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இது பேர் சரியா வருது இல்ல, அது கொமர்ஷியல் யூஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியானதுகள் இப்ப நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ் அறிக்கட்டும், மைக்ரோசாஃப்ட். இப்ப மைக்ரோசாஃப்ட் இப்ப அந்த கம்பெனில நம்ம என்ன ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸுக்குள்ள அடங்காது. ஓப்பன் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நாம ஃப்ரீயா யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு காசுமே நம்ம கட்ட தேவையில்லை. அப்படி இருக்கிறதுகள் தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சரி, அதே மாதிரி அது அடோப் கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம காசு கட்டாயம். இதுல நம்ம இந்த லினக்ஸ் ஃப்ரீயா யூஸ் பண்றது. அதே மாதிரி இப்ப ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இப்ப ஓப்பன் ஆஃபீஸ் அதுகள் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். சரியா? சார் விண்டோஸ்லயும் லைட் ஓஎஸ். விண்டோஸ்ல இன்னொரு சொல்லுங்க. சார் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அப்படி கொடுக்கணுமா, இல்லாட்டி பொதுவாக விண்டோஸ் மட்டும் கொடுக்குறதா? அது வந்து இப்ப நம்ம கொமனா ஓஎஸ் சொல்லுக்குள்ள இப்ப விண்டோஸுக்குள்ளதான் அந்த விண்டோஸ் 7 ஹெச்பி அந்த அதுகள் வரும். விண்டோஸ் என்றாலே அது வந்து ஒரு இதுதான். இப்ப விண்டோஸ் மெயினா நம்ம அதை செய்வோம். இப்ப நம்ம கிட்ட எக்ஸாம்பிள் கேட்கக்குள்ள விண்டோஸ் சொல்லிடும், இல்லாட்டி விண்டோஸ் 7 ஹெச்பி அந்த அந்த இதுகள் ஏதாவது ஒன்ற பக்கத்துல சேர்த்தாலும் சரி. இப்ப 4 விண்டோஸ் தாங்க என்று கேட்கக்குள்ள 4 ஓஎஸ் தாங்க என்று கேட்கக்குள்ள நம்ம விண்டோஸ் 7 விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ் 10 விண்டோஸ் 8 என்று கொடுத்தோம்னா அது வந்து ஆன்சரா கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னன்னா 4மே வந்து விண்டோஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த இப்ப 4 நமக்கிட்ட கேட்டா இப்ப பார்ட் 2ல நாம வந்து அந்த அந்த இதுக்கு இப்ப விண்டோஸுக்குள்ள வர 4 வகை எழுதி போட்டு வந்தோம்னா அது ஒன்றைத்தான் அது ஆன்சர் வந்து எடுக்கப்படும். இப்ப நமக்கு இங்க வந்து லினக்ஸ் இது ஒரு ஓஎஸ். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு நாம யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டு அதுவும் ஒரு ஓஎஸ் தான். உபுண்டு இப்படி வந்து நிறைய இருக்கு. அதுவும் ஓஎஸ் தான். அதுவும் ஆன்சர் தான். இப்ப நம்ம கிட்ட 4 கேட்கக்குள்ள நம்ம அப்படித்தான் எழுதுவோம் வேற வேற ஓஎஸ். இப்ப விண்டோஸ் சொல்றது வந்து ஒத்த ஆன்சர் தான் விண்டோஸ் சொல்லிட்டு. இப்ப ஆண்ட்ராய்டு என்றாலும் நம்ம அந்த வேர்ஷன் அந்த அப்படித்தான் இந்த விண்டோஸ் எக்ஸ்பி 7 அதுகள் வந்து வேர்ஷன்ஸ் மாதிரி தான் அந்த பேர்ல அடிக்கானி. சரியா? அடுத்தது பார்ப்போம்.
சரி, பின்வரும் ஒன்றில் பணி இயக்க முறைமையின் செயல்பாடு. இப்ப இந்த பணி இயக்க முறைமை என்று சொல்லுங்க, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல தொழிற்பாடு செயற்பாடுகள் என்னென்னதுக்காக. இப்ப ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர், பயனருக்கும் வன்பொருட்களுக்கும் இடையே இடைமுகத்தை வழங்கல். யூசருக்கு இன்டர்ஃபேஸ வழங்குற ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாங்க. இது வந்து சரியா? சரி, மென்பொருட்கள் இப்ப மென்பொருட்கள் இயங்குவதற்கு வேண்டிய நினைவகத்தினை ஒதுக்குதல். அப்ப அதாவது இப்ப இது வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அந்த இது வருது. அப்ப இவர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள வர அந்த ஒரு துண்டுதான் இவர் வந்து. அடுத்தது வந்து இப்ப கணினி முறைவழியாக்கத்தினை நிர்வாகத்தினர், ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. அப்ப இதுக்கு ஆன்சரா வந்து மூணுமே வந்து அவரோட தொழில் தான். இந்த மூணுமே வந்து அதுக்குரிய தொழிலா தான் இருக்கும். பயோஸ் என்று சொல்றது அது வந்து இப்ப என்ன இல்ல, நீங்க கேட்க வந்து தமிழ் சா கேளுங்க. பயோஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பயோஸ் என்று நம்ம சொல்லுவோம். பயோஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், சரிதானே? அப்ப இவர் வந்து என்ன செய்வாருன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த பிசி பவர் பட்டனை தட்டுவோம் தானே, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகுறது பயோஸா தான் இருக்கும். பயோஸ் என்று சொல்றது ஒரு சாஃப்ட்வேர். அப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ரன் ஆகுவார். இப்ப பயோஸ் என்ன செய்யும் நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட பயோஸ்ல ஃபங்க்ஷனை சொல்லக்குள்ள இவர் கொஞ்சம் நான் சொல்லி முடிஞ்சது கூட சொல்லுங்க, சரியா? அப்ப அந்த அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இயங்குறவர் அவர் தான். நம்ம ஓஎஸ் தான் நாம பார்ப்போம். ஆனா நாம பார்க்கறதுக்கு முதல் இயங்குறவர் அவர் தான். அப்ப என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட இதஞ்சோன இப்ப நம்மள பாத்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணோன்னு என்ன நடக்கும்? பிசியை பவர் ஆன் பண்ணோடனே நமக்கு டிஸ்பிளே வராது, ஒன்றும் செய்யாது. கொஞ்ச நேரம் ஃபேன் சுத்தும், அந்த லைட்டுகள் பத்தும், அந்த செட்டப் ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகுதான் பிசி ஆன் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அந்த இவ்வளவு நேர்த்தைக்குள்ள நடக்கிறது தான் வந்து நம்ம பயோஸ்ல ஃபங்க்ஷன் அறியும். பயோஸ் என்ன செய்யும் ஃபர்ஸ்ட்டுக்கு பயோஸ்ல தொழிற்பாடு. இப்ப ஒரு நம்மள்ட்ட இருக்கிற சாதனங்கள் எல்லாமே வேலை செய்யுதான்றதை செக் பண்ணுவாரு. நமக்கிட்ட இருக்கிற சாதனங்கள் அப்ப எப்படி செக் பண்ணும்? சிக்னல் ஒன்று அனுப்பி, அதாவது கரண்ட் அனுப்பிச்சான் வந்து செக் பண்ணி பார்க்கும் என்னென்ன சாதனங்கள் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது வேலை செய்யாம இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அது அறிவிக்கும். அப்ப அறிவிக்கிறதுக்கு தான் பீப் சவுண்ட் சொல்லுவோம். அந்த நீக்கு கத்தும். அப்ப அந்த இதை வச்சுட்டு தான் நாம என்ன பிரச்சனைன்றது ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒவ்வொரு பயோஸை பொறுத்து வந்து அந்த இந்த சவுண்ட்ன்றது. இப்ப உங்களோட பிசியோட மாடல்ல நீங்க சர்ச் பண்ணிட்டு இப்ப அதுக்குரிய பீப் கோட சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னென்ன பீப் சவுண்ட் வந்தா இன்னென்ன பிரச்சனைன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கைட் ஒன்றே வரும் நமக்கு. இந்த என்னென்ன பிரச்சனைகள், அதாவது உதாரணத்துக்கு அத ரம்ம கலட்டி போட்டு ஒன் பண்ணீங்க என்று சொன்னா, இல்லாட்டி ரம்ம நீங்க சரியா பிக்ஸ் பண்ணல என்று சொன்னாலும் அந்த டைம்ல ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். இப்ப நமக்கு விஜிஏ கார்டு யூஸ் பண்றோம். இந்த விஜிஏ கார்டு அடிபட்டுச்சு, அதுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யல, சரியான ஏதாவது ஒரு இது உண்டு, அப்ப அந்த இடத்துல செய்யும். ப்ரொசஸர் அடிபட்டு போயிட்டு பீப் சவுண்ட் தான். அதாவது பீப் சவுண்டை வச்சு தான் நாம வந்து என்ன பிரச்சனைன்றது ஐடென்டிஃபை பண்ணலாம். அது அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு அங்க நடக்கும் பயோஸ்ல. அதே மாதிரி அந்த ஓஎஸ் ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றவராலும் பயோஸ் இருப்பாரு. பயோஸ் செட்டிங் எல்லாமே சிமோஸ் தான் சர்வ் பண்ணி வச்சிருக்குமா இல்லையா? அதாவது சிமோஸ் பேட்டரி, அந்த சிமோஸ் பேட்டரியில தான் அந்த பயோ செட்டிங் எல்லாம் சர்வ் ஆகி இருக்கு. அதாவது அவரை சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுக்காண்டி நம்ம விதைச்சிட்டு. அப்ப அந்த சிமோஸ் பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ண முடிஞ்சுன்னா பயோ செட்டிங் ரீசெட் ஆகிரும். இடையில யாரோ ஒன்று கேட்டீங்க இல்லை? இப்ப இது வந்து சும்மா பயோஸை பத்தின விஷயம். பயோஸ் வந்து பவர் சப்ளை எல்லாம் செக் பண்ண இல்லையா? பவர் சப்ளை எல்லாம் செக் பண்ணி போஸ்ட் தானே சார், போஸ்ட் சிஸ்டம்.
அதான் வந்து என்னன்னா நம்ம அந்த போஸ்ட்ன்றவர் பயோஸ்ல ஒரு தொழிற்பாடு தான் போஸ்ட். போஸ்டை செய்யறவர் பயோஸை தயாரிப்பாரு. விளங்குதா? போஸ்டுக்குரிய ஃபங்க்ஷன் தான். அந்த போஸ்டை செய்யறவரே பயோஸ் தான். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் எழுதும் போஸ்டுக்கு. அந்த போஸ்டர் ரன் பண்றவர் இவரை தயாரிப்பாரு பயோஸ். அதாலதான் நாம இவர சொல்லிடல நீ கேட்டா அதை சேர்த்து செல்லுவோம். இவரை சொல்லிட்டு வந்து போஸ்டை செய்யறேன் சொல்லுவோம். சிம்பிளா செல்ல போறீங்கன்னா போஸ்டை செய்யறேன். போஸ்டர் ஃபங்க்ஷன் என்ன, அதை தனிப்பட்ட நேரம் காய்ச்சி பயோஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஓஎஸை பூட் பண்ணுறது தானே பயோஸில் மெயின். பயோஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அது 2 தொழில செய்யுது. இப்ப நீங்க சொன்னதும் ஒன்று, அடுத்தது வந்து அதாவது அதுதான் கடனை தொடக்கத்துக்கு உதவுறேன் சொல்லுவோம். தொடக்கம் பூட்டப் பண்ணி சொல்லுவோம். பூட்டப் பண்ணி சொல்றதுக்குரிய விரிவாக்கத்தை தான் இப்ப நீங்க சொன்னது வந்து அந்த தொடக்கத்தை நம்ம ஓஎஸ்ல அந்த ஃபைல வந்து செய்யறது, அது வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அடுத்தது வந்து போஸ்டர் செய்யறது. இது 2ஐயும் சொல்லுவோம் நாம பயோஸ் தொழில் தொழில் 2 தான் பயோஸ்ல தொழில். சரியா? பயோஸுக்கு 2ஐயும் தொழிலா சொல்லலாம். அவரும் வருவார் இவரும் வருவார். போஸ்டை சொல்லுவோம் நம்மளா. போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் போஸ்டை நடத்துவாரு. அடுத்தது பூட்டப்புக்கு உதவுவாரு. இந்த 2 விஷயத்தையும் அதாவது தொடக்கத்துக்கு உதவுகிறேன் சொல்லுவோம் பயோஸுக்கு. சொல்முறை வழிப்படுத்தலில் காணப்படும் பின்வரும் வகைகளை கருத்து. அப்ப அப்படி இதைஞ்சு போட்டு இவற்றுள் இப்படி கூற்றுக்கள் வரக்குள்ள கேள்வி என்ன வாசிச்சு போட்டு தந்திருக்கிற ஆப்ஷனை பாக்குறது வந்து நமக்கு நல்லா. அப்ப இதுல வந்து ஓரியன்டேஷன், அதாவது அந்த திறமுகப்படுத்தலின் வகை ஓரியன்டேஷன்ஸ், இதுல எது அந்த ஓரியன்டேஷன் சொல்றது. அப்ப ஓரியன்டேஷன் நாம சொல்லுவோம் வந்து எது, லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரைட், இது 2 தானே நமக்கு இருக்கிற ஓரியன்டேஷன். ஒன்று வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கும், அப்படி இல்லாட்டி போர்ட்ரைட்டா இருக்கும். அப்ப ஏசி என்றது நமக்கு ஆன்சரா வரணும். இந்த பி என்றது வந்து என்ன, இவரும் இந்த ஓரியன்டேஷன் மாதிரி ஒரு ஆள் தான். லே அவுட், பேஜ் லே அவுட். அப்ப இந்த இதுல நம்ம நார்மலா இப்ப இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப். சரி, அதே மாதிரி அடுத்ததை வந்து பார்த்தோம்னா இதை உருவாக்க பயன்படுத்திய கருவிகள் எது எது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கி. சரி, இப்ப இதுல என்னென்ன கருவிகளை பயன்படுத்திருக்கீங்க, அதாவது என்னென்ன டூல்ஸை பயன்படுத்திருக்கீங்கன்னு தான் இங்க கேட்கப்படுது. அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா இந்த இதுகளும் இது வந்து எனக்கு போல்ட் ஆகிருக்கு. இந்த துண்டு எல்லாமே எனக்கு போல்ட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த பி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது சொல்லலாம். அதே மாதிரி இந்த இதுல பார்த்தோம்னா இந்த எழுத்துக்கள் எனக்கு நேரா இல்ல சாய்வாரிக்கு, அப்ப இட்டாலிக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து இந்த துண்டை பார்த்தோம்னா அடிக்கோடு ஒன்று இருக்கு. அப்ப அதால இன்னைக்கு இந்த சிம்பிள் யூ அண்டர்லைன் இவரும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கீங்க. அப்ப ஏபிசி என்றது ஆன்சரா வரும். இது வந்து சும்மா நார்மலா பார்த்தாலே வந்து விளங்கக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி ஒன்றுதான். சரி சார் 13 என்ன சார் வருது? 13க்கு வந்து ஏசி வந்தேன்னா இந்த ஓரியன்டேஷன்ல நம்ம ரெண்டு தான் லேண்ட்ஸ்கேப் அப்படி இல்லாட்டி போர்ட்ரைட், இது 2 தான் நமக்கு இருக்கிறது. ஸோ ஏசி என்றது நமக்கு ஆன்சர் ஆகுது. சரியா? ஓகே சார். சரி, அதே மாதிரி இதுல எதுவும் இருக்கா கேட்கறதுக்கு? 14 சரி சார். சரி, இதுல அடுத்தது வந்து இது பிள்ளையான சூத்திரம். இப்ப இந்த சூத்திரங்கள் நம்ம பயன்படுத்தணும் எங்க,
எக்ஸல்ல அடுத்து வந்து இந்த இதுல பக்கத்துல பிரேக்கெட்டும் வந்திருக்கணும். சூத்திரம் மண்டலிச்சனாலே நமக்கு பிரேக்கெட் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப எல்லாத்துலயுமே பிரேக்கெட் வந்திருக்கணும், முன்னுக்கு ஈக்குவல் இருக்கணும். அப்ப அந்த இதுகளை நம்ம பார்க்கலாம். அப்ப எல்லாத்துலயுமே ஈக்குவல் வந்திருக்கு, சரியா? ஈக்குவல் வந்திருக்கு. இப்ப இதுக்குள்ள பிழையான சூத்திரம் மண்டலிச்சன்ல நம்ம எதை வச்சு, அப்ப சூத்திரங்கள் சரியானதுகளா இருக்கணும். மற்றது எல்லாமே பிழையானதுகளா இருந்தா தான் ஏதோ ஒன்று அந்த மற்றது எல்லாமே சரியா இருக்கக்குள்ளதான் ஒன்று நமக்கு பிழையானதா இருக்கணும். இது இது சரியா? அந்த முதலாவது கூட்டு சூத்திரம் சரியா? சரி. சம்மண்டல்றது என்னதுக்காண்டி பயன்படுத்துவோம்? கூற்றை ஒரு வீச்சுக்குள்ள வார பெருமதிகளை கூட்டுறதுக்காண்டி பயன்படுத்துவோம். சரி, எவரேஜ் இருக்கா? சராசரி சராசரி ஒரு வீச்சுக்குள்ள நம்ம கொடுத்துட்டு என்ன சராசரி என்று காண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். சரி, இது மேக்ஸ் கூடிய பெருமானத்துக்கான, அதாவது குறிப்பிட்ட வீச்சுக்குள்ள அதை சொல்லணும், பீச்சை பத்தி சொல்லணும், சரியா? அந்த பீச்சுக்குள்ள எது பெருசோ அதை அந்த பெருமதியை மேக்ஸ் மாதிரி மீண்டும் இருக்கு. சரி, டோட்டல் இல்ல இல்ல. அப்ப டோட்டல் இல்ல. அப்ப இவர் தான் நமக்கு ஆன்சர். அதே மாதிரி இப்ப இந்த இதுல இன்னொரு இது ஒன்று இருக்கு வந்து, அப்ப ஈக்குவல் நம்ம இந்த கீவேர்டை தான் எழுதுவோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு, அது வராது, சரியா? பிரேக்கெட் வந்து அதுவும் போடல இதுல. சரி, இப்ப இதுக்குள்ள வேற நேம் இருக்கா? இந்த சூத்திரங்கள் சம்பந்தமா இங்க இல்ல, வேற எங்க கேட்கறதுக்கு. சரி, அப்ப அடுத்ததை வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து அதே மாதிரி ஒன்றுதான், அந்த ஃபார்முலா சம்மந்தப்படுத்தி கேட்டிருக்கு. டொலசைனானதுக்கு போடுவோம் நாம. மாறாம இருக்கிறதுக்கு வேண்டி போடுவோம். இப்ப இதுலயும் நம்ம அந்த செல் அட்ரஸ் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்டுக்கு கொடுக்கறது நம்ம அந்த எழுத்தொண்டு கொடுப்போம், அடுத்தது வந்து இலக்கம், அதாவது குளத்துல பேரையும் ரோட அந்த இதையும் வந்து சேர்த்து கொடுப்போம். இப்ப இதுல நாம இந்த இது டொலசைன் போடுறது ஒரு இடத்த போடலாம், அப்படி இல்லாட்டி 2 இடத்த போடலாம். ஒன்று வந்து குளத்துக்கு முன்னுக்கு போடியலும், சரியான? இப்ப உதாரணத்துக்கு இப்படி டொலசைன் B4 கொடுக்க, அப்ப இப்படி செஞ்சோம்டா நம்ம காப்பி பண்ணக்குள்ள இந்த டொலசைன் பில இருக்கிற அந்த பெருமதி மட்டும்தானே எனக்கு மாறாது. அதே மாதிரி இப்படி கொடுத்துருக்கலாம், பி டொலசைன் சிம்பிளி மாறி பி டொலசைன் 4 இப்படி கொடுத்த மண்ணடிச்சுன்னா இந்த 4 இந்த புலத்திட பேர் எழுத்து மாறலாம், ஆனா இந்த இலக்கம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரெண்டுமே மாறாம இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த இடத்துல வந்து இந்த இப்ப நம்ம இதை எங்க காப்பி பண்ணினாலும் இந்த செல் அட்ரஸ்ல இப்ப இதை நம்ம காப்பி பண்ணி எடுத்தாலும் எனக்கு இந்த பில இருக்கிற பெருமதி, இந்த பி இன்னைக்கு சியா மாற போறாரு, அவர் பியா தயாரிப்பார். அதே மாதிரி இந்த 4 தான் இருக்கும், இவர் வந்து 5 மாறையும் இல்லை. அதாவது இந்த B4 செல் வந்து நம்ம இந்த இதை எங்க எழுதிருக்கு, B6ல எழுதிருக்கு. இவரை நாம எங்க காப்பி பண்ணினாலும் இந்த பெருமதி வந்து நமக்கு மாறாது, சரியா? அப்ப இவர்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்காது, ஆனா இவர் மாறலாம். இப்ப எங்கால நம்ம இழுக்கமோ அதை பொறுத்து இவர் மாறலாம். இப்ப நார்மலா வந்து நம்ம இப்படி காப்பி பண்றோம்டா, இந்த டைரக்ஷன்ல காப்பி பண்றோம்னு சொல்லிச்சோம்னா இலக்கம் மாறாது, எழுத்து மட்டும் மாறும். இந்த டைரக்ஷன்ல காப்பி பண்ணக்குள்ள எழுத்து மாறாது, இலக்கம் மட்டும் மாறும், சரியான? அதாவது இந்த இப்படி இதுக்குள்ள இந்த சிம்பிளை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணக்குள்ள அதுக்காண்டித்தான் நம்ம இங்க டொலசைன் வைக்கிறது. அப்ப நம்ம இங்க மேல இருந்து கீழ் நோக்கி இழுக்கக்குள்ள இலக்கம் மட்டும்தான் மாறும். அப்ப மேல இருந்து நம்ம கீழே தான் ட்ராக் பண்றோம்னு நினைச்சோம்னா நாம நார்மலா இந்த நம்பருக்கு மட்டுமே டொலசைன் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ரெண்டுலயுமே ஒரு சேஞ்சும் வராது. அப்ப அப்படித்தான் வந்து நம்ம அந்த இடத்துலதான் அந்த காப்பி பண்றது சம்பந்தமா அதுகளை தான் பார்ப்போம். அப்ப இதுல
அப்ப இதுல இதே செல் B6ல இருக்கிறது. வீடியோ ஆன் பண்ணாதீங்க. அப்ப C6க்கு நகல் செய்யப்பட்டால் கிடைக்கும் விடை அப்படின்னு எழுதி. அப்ப C6ல இதே இருக்குல்ல, இந்த சூத்திரம் எப்படி மாறும்? இந்த சூத்திரம் C6 இந்த அறிக்கை. அப்ப இங்க இருக்கிறவரை இந்த சூத்திரத்தை காப்பி பண்ணி இந்த செல்லுக்கு கொண்டு வர போறோம். அப்ப பார்த்தோம்னா B4 எழுதிக்கிறவர் B4 ஏது இந்த செல். அப்ப இவருக்கு நாம ரெண்டு இடத்துலயும் டொலசைன் கொடுத்திருக்கோம். அப்ப இவர்ல எனக்கு ஒரு சேஞ்சுமே வராது. B4ல ஒரு சேஞ்சும் B5 மாற போறல்ல. B5 மாறியே B5 என்று இருக்கிறதால இவர் வந்து என்ன செய்யும்? எந்த டைரக்ஷன்ல காப்பி B5 பண்றோம்? மாறியே அதான் இப்படி காப்பி பண்றோம். அப்ப B5 என்றது B என்றது வந்து என்ன செய்யும்? C மாறும். C5 என்று மாறும். அப்ப அந்த துண்டு மட்டும் எனக்கு C5 என்று மாறும். அப்ப C5ல இருக்கிறதையும் இந்த பெருமதியையும் B4ல இருக்கிறதையும் கூட்டும். அப்ப இது ரெண்டும் கூட்டுப்பட்டதால வார விட வந்து எனக்கு 12. சரியானே? 12 ஆன்சரா வரும் அந்த இடத்துல. சரியா? இது ஓகேயா? சரி, அப்ப அடுத்ததுக்கு போவோம். இப்ப ஒரு அட்டவணையில் உள்ள முதன்மை சாவி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்ப முதன்மை சாவி என்றது யூனிக்கான நம்பர்ஸ், அது ஒரு பதிவு ஒன்று தனித்துவமா அடையாளப்படுத்துறதுக்காக நாம பயன்படுத்துறது தான் முதன்மை சாவி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் கூற்ற வந்து பார்த்தோம்னா, இப்ப இதுல கேள்வி மேற்கூறியவற்றில் எது எவை உண்மை அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப முதன்மை சாவி ஒவ்வொரு பதிவினையும் தனித்துவமாக அடையாளம் காட்டுகிறது. அப்ப பிரைமரிக்கு நமக்கு தேவைப்படுறதை வந்து ஒவ்வொரு பதிவையும் யூனிக்கா அடையாளப்படுத்துறதுக்கு அப்ப நமக்கு இந்த A என்றது சரியான கூற்றுத்தான். சரி, இப்ப தன்னியக்க எண்ணை முதன்மை சாவியாக பயன்படுத்தலாம். தன்னியக்க ஆட்டோமேட்டிக் நம்பரை வந்து பிரைமரி கீயா கொடுக்க இயலும் என்று சொல்றது பெனோமல வந்து இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் அதை வந்து பேஸ் பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப இது வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் சொல்றது முதன்மை சாவியில ஒரு பகுதியா தான் இருக்கும். முதன்மை சாவி உள்ள மதிப்புகள் வெற்றிடமாக இருக்க முடியாது. அப்ப முதன்மை சாவி ஒரு பதிவை தனித்துவமா அடையாளப்படுத்துறதுக்காக தான் நம்ம முதன்மை சாவி என்ற பயன்படுத்துவோம். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இந்த முதன்மை சாவி புலத்தை நம்ம எம்டியா உடையலாம். அப்ப அதால இதுவும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ட்ரூ தான். இப்ப தன்னியக்க எண்ணை முதன்மை சாவியாக பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ற அந்த நம்பர்ஸ் மீன்ஸ் பண்ணிக்க இல்லாட்டி ஒன்று வந்து நம்ம இதை இப்படித்தான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் என்று சொல்லிட்டு இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுல டேட்டா பேஸ் இதேக்குள்ள நமக்கு அந்த இது பில்லிங் சிஸ்டம் இருக்குதானே, பில்லுக்கு இந்த நம்மளோட அந்த பில் நம்பரை ஒவ்வொரு ஆளுக்கும் போயிட்டு டைப் பண்ண போற இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா தானே உள்ளும் அந்த பில்லுக்குரிய நம்பர் எல்லாம். அப்ப அது வந்து ஒரு ஆள்ற நம்பர் இன்னொரு ஆளுக்கு வராது. அப்ப அந்த தான் இதுவும். அப்ப இதுவும் வந்து நமக்கு சரிதான், ஒரு ஆள்ற நம்பர் இன்னொரு ஆளுக்கு வராது. ஏன்னா நமக்கு தனித்துவமா தானே இருக்கணும். அப்ப ஆட்டோ நம்பர்ஸ் அந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அதுல இது மூணுமே நமக்கு சரியான ஒரு ஆன்சர் தான் இருப்போம். அப்ப அதால 4வது தான் நமக்கு ஆன்சரா வரும். சரியா? அப்ப அடுத்ததுக்கு போவோம். பின்வரும் தரவுத்தள அட்டவணைகளை பயன்படுத்தி 18 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ற மாதிரி கேள்வி உண்டு. இது வந்து அந்த டேட்டா எக்ஸஸ் சம்பந்தமான அந்த கேள்விதான். இப்ப எம்ப்ளாயி அட்டவணையில் முதன்மை சாவி மற்றும் அந்நிய சாவிகள் முறையே. எம்ப்ளாயி டேபிள்ல முதன்மை சாவி எது? எப்படி நம்ம பார்ப்போம்? முதன்மை சாவி எது இதுல எம்ப்ளாயி டேபிளுக்கு? எம்ப்ளாயி ஐடி. சரி, எம்ப்ளாயி ஐடி இவர் தான் நமக்கு முதன்மை சாவி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப எம்ப்ளாயி ஐடி அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு
நமக்கு எம்ப்ளாயி ஐடி வார மாதிரி வந்து எனக்கு 3 ஆன்சர் இருக்கு வர தவிர முறையே தானே கேட்டிருக்கான். அப்ப எம்ப்ளாயி ஐடியில தேர்ட் முதன்மை. ஆன்சர் சார். சரி, அடுத்தது வந்து ஃபாரின் கீ. தேர்ட் ஆன்சர். அந்நியச்சாவி எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 டேபிளுக்கும் காமன் இருக்கிறது. 2 டேபிள், அதாவது ஒரு ஒரு டேபிள்ல டேபிள்ல பிரைமரி கீ அறிக்கிறவரு மத்த table இன்னொரு டேபிள்ல அவர் வந்து என்ன செய்யணும், ஒரு புலமா இருக்கணும். அப்ப இங்க பிரைமரி கீ அறிக்கிறவரு, இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரைமரி கீ அறிக்கிறவரு எம்ப்ளாயில ஒரு புலமா அறிக்காரு. அப்ப இவர் என்ன அறிக்கணும், நமக்கு ஒரு ஃபாரின் கீயா தான் இருந்திருக்கணும். இந்த டேபிள்ல இவர் ஃபாரின் கீ, இந்த டேபிள்ல இவர் பிரைமரி கீ. அப்ப அந்த கன்சிடர் பண்ண நமக்கு வர்றது இந்த தேர்ட் ஆன்சர். அப்ப நிறைய பேர் தேர்ட் ஆன்சர் சொல்லி இருந்துச்சு. சரியா? இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா? இல்லாட்டி அடுத்ததுக்கு போவோம். இப்ப எம்ப்ளாயி மற்றும் டிபார்ட்மெண்ட் அந்த அந்த டேபிள வச்சுட்டு தான் வந்து இந்த கேள்வி வருது. பற்றிய அனைத்து விவரங்களையும் இரு தனித்தனியான அட்டவணைகளில் சேமிப்பதற்கு பதிலாக ஒரு தனியான அட்டவணை, ஒரு தனியான அட்டவணையில் எம்ப்ளாயி மற்றும் டிபார்ட்மெண்ட் பற்றிய விவரங்களை சேகரிக்கும் போது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்ன, சிக்கல்கள் கொண்ட பதில். இப்போ வந்து என்ன செய்யறோம்னு நினைச்சேன்னா, நமக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கும் பதிலா நம்ம ஒன்றை தனி யூஸ் பண்றோம்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த இந்த 2 டேபிளை நம்ம யூஸ் பண்ணாம ஒரே டேபிளை பயன்படுத்தினோம்னா என்ன நடக்கும், அதான் கேள்வி. இப்போ ஒன்று வந்து மெயின் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நம்ம தரவை வைக்கக்குள்ள எங்கேயாவது பிரச்சனை வருமா? தரவு வைக்கக்குள்ள நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியப்படி இல்லை. தரவை நாம அதே தரவுகளை தர வைப்போம். தரவு எடுக்கக்குள்ளதான் நமக்கு பிரச்சனை. இந்த இதுல தரவு உட்செலுத்தல் ஒழுங்கின்மை, தரவு மீள் பதிவாக்கம், நினைவக விரயம் சொல்லிட்டு ஒன்று சொல்லிங்க. நம்ம தரவு உட்செலுத்துறதுக்கு அது வந்து நம்ம எப்படியுமே அது தரவு உட்செலுத்தக்குள்ள நமக்கு மேக்சிமம் பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியப்பாடு இல்லை. சரிதானே? அதே மாதிரி இப்ப அடுத்தது வந்து 2வது ஆன்சரை பாத்தீங்கன்னா தரவினை எளிதாக இற்றைப்படுத்தல் சொல்லி தந்திருக்கான். இது வந்து இற்றைப்படுத்துறது நமக்கு இங்கதான் கஷ்டமா இருக்கும். 2க்கு பதிலா 1, அதாவது அப்டேட் பண்ணக்குள்ள கடும் கஷ்டம் எடுக்கிறது, அதே மாதிரி திரும்ப அப்டேட் பண்றது கடும் கஷ்டம். மீள் பதிவாக்கம், டேட்டா டூப்ளிகேஷன், இது வந்து ஒரு குறைதான். அப்ப அதே மாதிரி மீள் பதிவாக்கம், மறுபதிவாக்கம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றுதான். மீள் பதிவாக்கம், மறுபதிவாக்கம், அந்த இது வந்து டூப்ளிகேஷன், ரெடிடென்சி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இவர் தரவு எளிதாக இற்றைப்படுத்தல்ன்றது ரோங் தான். ஏனென்றா நம்ம 2 அதாவது இந்த தனித்தனி டேபிளை பயன்படுத்துறதுக்கு பதிலா ஒத்த டேபிளையை பயன்படுத்துறோம்னு நமக்கு தரவை கையாளுறது கஷ்டமா இருக்கும். கையாளுறது சொல்லி நம்ம தரவை எடுக்கிறது, அதே மாதிரி அதை அப்டேட் பண்றதெல்லாம் கஷ்டம். வைக்கக்குள்ள அது நம்ம என்ன ஃபார்மேட்டா இருந்தாலும் வைக்கக்குள்ள பெருசா பிரச்சனைப்படுத்தாது. சரி, அடுத்த ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அதிக மறுபதிவாக்கம், செயலாக்கத்திறன், உயர் செயல்திறன். சரியானே? இப்ப இது வந்து செயலாக்கத்திறன் உயர் அறிக்கும் மண்டல்ன்ற மாதிரி சொல்றான். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன, நமக்கு இது பிரச்சனையை தான் தரும். 2 டேபிள்ல பயன்படுத்த வேண்டியதை நம்ம ஒரு டேபிள பயன்படுத்தினோம்னா அது நமக்கு பாதிப்பாத்தான் இருக்கும். அப்ப இதுல வந்து என்ன சொல்றான், ஒன்று இது ஒரு பெனிஃபிட் ஒன்று சொல்றான். அப்ப இதுவும் வந்து இந்த இதுவும் நமக்கு ஆன்சரா வராது. சரியானே? அப்ப அடுத்த ஆன்சரை பார்த்தோம்னா தரவு முரண்பாடு, தரவு மறுபதிவாக்கம், மீள்பதிவாக்கம். இப்ப சேம் மீனிங், இதை வந்து ஒன்றா தந்திரிக்கி. சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் எது வரலாம் வாரீங்களா? இப்ப இந்த 2லயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு பெனிஃபிட்டை பத்தி சொல்லிருக்கு. அப்ப இந்த 2ம் வந்து சுவரா வராது. வாரேன்னா ஒன்று இது வரணும், இல்லாட்டி இது வரணும். இதுல அந்த தரவு முரண்பாடுகள் இது சம்பந்தமா இருக்கா? ஓஎல்ல உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? அண்ணாமலை படிச்சிருக்கீங்க தானே? சரி, இப்ப இது 2ல எது ஆன்சரா வரலாம்? 4வது. மேக்சிமம் வந்து 4வது வாரத்துக்கான சான்சஸ் வந்து நமக்கு அதிகம். 4.
4வது வரலாம். சரி, அப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, இந்த டிபார்ட்மெண்ட் அட்டவணையில் காணப்படும் டி நம்பர் புலத்திற்கான தரவு வகை. அப்ப அந்த டி நம்பரை பார்த்தோம்னா இந்த அறிக்கை டிபார்ட்மெண்ட்ல இந்த டி நம்பர் இதுக்கு என்ன தரவு வகை பொருத்தம்? இதான நமக்கு அதுல இருக்கிற தரவு. இந்த தரவுக்கு என்ன தரவு வகை பொருத்தம்? எது பொருத்தம் அறிக்கும்? நம்பரா, டெக்ஸ்டா, டேட்டா, கரன்சியா? நம்பர் வந்து வராது இதுக்கு. சரியா, நம்பர் என்ன தனி இலக்கங்களை மட்டும் கொண்டதா தான் இருக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா எழுத்தும் இருக்கு, இலக்கமும் இருக்கு. இப்ப டி நோட் 1 அப்படின்னா இது கட்டாயம் டெக்ஸ்டா தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த டேட் அந்த ஃபார்மேட்ல வந்து இருக்குன்னா, அதே மாதிரி கரன்சி என்று எழுதினா அது நம்ம அந்த பணம் சம்பந்தமான அந்த டாலர் சைன் சிம்பிள்ஸ் அப்படி வரக்குள்ளதான் நம்ம அதை வந்து கரன்சி என்று டைப் கொடுப்போம். இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். இலத்திரனியல் தரவுத்தளத்திற்கு பயன்படுத்தப்படும் கோப்பு நீட்சி. இப்ப தரவுத்தளம் அப்படின்னு சொல்லி சொல்றது அது நம்மளோட டேட்டா பேஸ். அப்ப இதுக்கு வந்து என்ன என்ன இப்ப நமக்கு தந்திருக்கிற எக்ஸ்டென்ஷனை பார்ப்போம். DOCX எதுக்கு இது எக்ஸ்டென்ஷன்? வேர்டுக்குரிய எக்ஸ்டென்ஷன். இவர் PPTX இவர் எக்ஸலுக்குரியவர். அப்ப இவர் தான் வந்து நமக்கு எக்ஸஸுக்குரியவர் அடிப்பாரு டேட்டாபேஸ். சரியா, அப்ப இதே மாதிரி வந்து நமக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இவரெல்லாம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நாம யூஸ் பண்றதுக்கு. அப்ப அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்ப சில அப்ளிகேஷன் உதாரணத்துக்கு பிஎஸ்டி என்று சொல்லக்குள்ள நம்ம போட்டோஷாப்புக்காண்டி பயன்படுத்துவோம் பிஎஸ்டி. வேற நம்ம சும்மா நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்குள்ள எக்ஸ்டென்ஷன்ஸ் MP4 MP3 PNG இமேஜஸ் கண்டு இது செஞ்சோம்னா JPG PNG BMP அது மாதிரி ICO வரும். அந்த அப்படி நிறைய எக்ஸ்டென்ஷன். இப்ப வீடியோ சொல்லக்குள்ள நம்ம FLV MKV BOB MP4 அப்படி வந்து அதாவது இப்படி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து அடிக்கிட்டே போகலாம். ISO அது எக்ஸ்டென்ஷன். அதாவது நம்ம அந்த நீரோ அந்த இதுல இதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அந்த APK ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து அங்கால வாரது எல்லாமே நமக்கு எக்ஸ்டென்ஷன் தான். விண்டோஸ் இதைக்குள்ள .exe விண்டோஸ்ல இதைக்கிறதுக்கு நம்ம EXE அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றதுக்கு. அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டுக்கு APK அடிக்கும். அந்த அப்படி வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து அடிக்கிட்டே போகலாம். நமக்கு தெரியாதது நிறைய இருக்கும். அதாவது அந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் நம்ம அந்த சர்வர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து போட்டுட்டே இருக்கும். நம்ம நம்மள படிக்கிறதுக்குள்ள இருக்கிறதா HTML .html பண்ணுவோம். அந்த அப்ப அது வந்து எக்ஸ்டென்ஷன் தான். .txt எக்ஸ்டென்ஷன் டெக்ஸ்டுக்கு. அந்த அப்படி வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. சரியா, அப்ப இது வந்து பெருசா இது அறிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததுக்கு போவோம். இப்ப இந்த இதுல தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருளில் வினவல் பற்றிய கூற்றுக்கொள்ளும் சரியானது. வினவல் குவாரி என்று சொல்றதுக்குள்ள இது பற்றி சரியானது. இப்ப இங்கு தரவுகளை வரிசைப்படுத்த முடியும். இப்ப நம்ம எடுக்கிற தரவை வந்து வரிசைப்படுத்தலாம் சொல்றான். சரியா, இது அது மாதிரி தேவைக்கேற்ப தரவுகளை பிரித்தெடுக்க முடியும், தரவுகளை அறிக்கைப்படுத்த முடியும் சொல்றான். சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் எது வரும்? 4வது. அப்ப நம்ம இத அறிக்கைப்படுத்துறேன்னு சொல்றத வந்து குவாரின்றது வேற, அறிக்கைன்றது வேற. சரியா, அறிக்கை வந்து தனி ஃபங்க்ஷன் தானே. சி வந்து ஆன்சரா வராது. நம்ம அந்த அறிக்கை ரிப்போர்ட் சொல்றது இந்த தரவுத்தளத்திட்ட அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்துட்டு வந்தீங்கன்னா குவாரி வேற, ரிப்போர்ட் அறிக்கைப்படுத்துறேன்றது வேற. சரியா, அப்ப இதுக்குள்ள வந்து நமக்கு இந்த
தரவுகளை நம்ம காட்சிப்படுத்திக்கல வரிசை ஆர்டர் பண்ணி காட்சிப்படுத்த இயலும். அதாவது நம்ம எடுக்க இயலும் குவாரி எழுதி. அதே மாதிரி தேவைக்கேற்ப பிரித்து எடுக்கிறதுக்கு அதுக்காண்டி தானே நம்ம குவாரியை எழுதுறோம். அதால நாம ஏபிஎன் எழுதுறதை தான் ஆன்சரா எடுப்போம். அறிக்கைப்படுத்துறேன்னா அது வந்து அது தனி தனி இது இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸஸ்ல ரிப்போர்ட்ஸ் குவாரி மாதிரி ஒன்றுதான் இந்த அறிக்கைப்படுத்தல் என்றது. குவாரி எப்படியோ அதுல அதே மாதிரி தான் இவரும் வேறொரு எக்ஸஸ்ல ஒரு பார்ட் தனி ஃபங்க்ஷன். சரியா? அடுத்தது பாப்போம். இது வந்து இந்த கேள்வி. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இப்ப பின்வரும் பட்டியல்கள் எவை ஒளி மற்றும் வானொலி அலைகளில் தரவை கடத்த மிகவும் பொருத்தமான ஊடகங்கள் அப்படின்றது. இப்ப இதுல நம்ம இவரை வந்து பார்த்தோம்னா ஒளிக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து நமக்கு ஃபைபர் ஆப்டிக்கா தான் இருக்கு. ஃபைபர் ஆப்டிக்ன்றது. அப்ப ஃபைபர் ஆப்டிக் வர ஆன்சர் 2 தான் இருக்கு. அப்ப மற்றது எல்லாம் நமக்கு வராது. வானொலி அலை இவர் வந்து அன்கைடட் மீடியா. சரியானது. இவர் வந்து வானொலி அலையை பயன்படுத்தி நம்ம தரவை கடத்த போறோம் சொன்னா இவர் வந்து காத்துல தான் சிக்னல்ஸ் வந்து அதுல தானே போக்குது. அப்ப அந்த ரேடியோ வேவ்ஸ் சொல்லுவோம். அப்ப அதுக்கு நம்ம வயரை வந்து யூஸ் பண்ணி இல்லை. அப்ப அதால இந்த முதலாவது ஆன்சரை இக்னோர் பண்ண இவர் தான் ஆன்சரா வரணும். இன்னைக்கு வைஃபைக்கு ரேடியோ சிக்னல்ஸ் வந்து இல்லை, அது மைக்ரோவேவ்ஸ் வைஃபைக்கு. இதுக்குள்ள தந்திரிக்கிறத வச்சுட்டு இவர் வராததால இவர் ஆன்சர் நமக்கு. மைக்ரோவேவ்ஸும் வானொலி அலையோடி தானே? இல்ல ரெண்டு வேற மைக்ரோவேவ்ஸ் வேற, வானொலி அலைகள் வேற. ரேடியோ மைக்ரோவேவ்ஸை விட இவர் வந்து வானொலியால கூடுதலான தூரத்துக்கு தரவை கடத்தும். ஆனா குறைஞ்சளவான தரவு தான். அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்றது. இப்ப இதை பார்ப்போம். ரேடியோவில் நம்ம அந்த வீடியோவை மட்டும்தான் அனுப்பி ஆடியோ தான் நம்ம கேட்போம். எவ்வளவு தூரத்துல இருந்து வேணும்னாலும் கேட்கலாம். ஆனா குறைஞ்சளவான அந்த இதான் இருக்கும். தரவோட அளவு குறையத்தான் இருக்கும். மைக்ரோவேவ்ஸ் என்ற கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அதாவது அவரோட வானொலி அலையோட ஒப்பிடக்குள்ள குறைஞ்சளவு தூரத்துக்கு தான் அவர் கடத்துவார்கள் மைக்ரோவேவ்ஸ். இந்த இது சேவையகங்கள் சம்பந்தமா நோட்ஸ்கள் இருக்கு அவங்களுக்கு. டிஎன்எஸ் ஆள்கள பெயர்களை ஐபி முகவரிகளாக வழங்கும் சேவையகம் எது? அதான் கேள்வி. அப்ப அந்த இதுக்கு ஐபிய இவரா ஆள்கள பெயர் டொமைன் நேம்ஸ் சொல்லுவோம். அப்ப ஐபிஏ ஆள்களை மாத்திர. அப்ப ரெண்டுக்குமே வந்து நம்ம டிஎன்எஸ் தான் சொல்லுவோம். இவர் பயவாளன் சொல்றவரு செக்யூரிட்டி வலையமைப்பை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது ப்ராக்ஸி வந்து விபிஎன் இல்ல. அது இப்ப ப்ராக்ஸி என்று சொல்றவர் வந்து இவர் வந்து இந்த இது சம்பந்தமான நோட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ராக்ஸியை பத்தி படிச்சிருக்கீங்களா? ப்ராக்ஸி இல்ல. சரி, அவரை இக்னோர் பண்ணுவோம். ஆனா இவர் வந்து அந்த விபிஎன் என்று சொல்றதெல்லாம் இல்ல அந்த ப்ராக்ஸி. சரி, HTTP கேள்விப்பட்டிருக்கீங்களா? HTTP என்றவர் புரோட்டோகால். அப்ப இவர் வந்து ஆன்சரா வரமாட்டார் இதுக்கு. என்னடா இங்க சேவையகம் வந்து இப்ப இவர் வந்து இதுல தந்திரிக்கிறதுக்குள்ள சேவையகம் சொல்லக்குள்ள இந்த ரெண்டு தான். அப்ப இது வந்து சிலபஸ்ல இல்லைன்றதுனால அப்ப நம்ம டிஎன்எஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இதுல இந்த வேலையை பார்க்கிறவரு இவரை தான் இருப்பாரு. இதே மாதிரி வேற என்ன சாதனங்கள் நெட்வொர்க்ல யூஸ் பண்றீங்க? சுவிட்ச் யூஸ் பண்ணுவீங்க. சுவிட்ச் வந்து என்னத்துக்கு? சரி அப்படி நிறைய சாதனங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன சாதனங்கள் நம்ம வலையமைப்பு பயன்படுத்துறோம்? அந்த இது மாதிரி டிஎன்எஸ் மாதிரி வேற என்ன பார்த்துருக்கீங்க?
ஹப் ரவுட்டர் அப்ப ஹப் ரவுட்டர். அப்ப ஹப் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வலையமைப்புகளை உருவாக்குறதுக்கு. இது மாதிரி ரவுட்டர் வலையமைப்பை இணைக்கிறதுக்காண்டி பயன்படுத்துவோம். அப்ப அதுதான் அதோட ஃபங்க்ஷன் இருக்கும். சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்து சுவிட்சுக்கும் ஹப்பும் சுவிட்சும் ஹப்பும் ஒன்றுதான் சொல்ல போனோம்னா. அதான் இப்ப வலையமைப்பை இணைக்கிறதுக்காண்டி தான் அந்த சுவிட்சையும் ஹப்பையும் பயன்படுத்துவோம். ரெண்டுல ஏதாவது ஒன்று நாம கூடுதலா பயன்படுத்துறது சுவிட்ச். ஸ்வீட் தேவையானதுக்கு மட்டும் எடுப்போம் சார். அதுதான் அதுல ஃபங்க்ஷன். யாருக்கு அனுப்பணுமோ அவருக்கு மட்டுமே, அந்த உரிய ஆளுக்கு மட்டுமே அனுப்புவாரு. இவர் வந்து எல்லாருக்குமே சேர்த்து அனுப்புவாரு ஹப்ன்றது. அதாவது அதுல இருக்கிற அந்த இது. அடுத்து வந்து HTML நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-12 டெக் தான் நமக்கு போட்டிருக்கும். OLல கொஞ்சம் டெக்கள் எல்லாமே நம்மள யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் தான். இதுல கெப்ஷன் டெக் பார்த்திருக்கீங்களா? இல்ல. சரி, அப்ப இந்த ரெண்டும் வந்து இருக்காது, படிச்சிருக்க மாட்டீங்க. ஹெட் அண்ட் இந்த இதுல தலைப்பு அட்டவணைக்கான தலைப்பு. இப்ப இந்த கேள்வி வந்து என்ன செய்ய, இந்த கேள்வி பிள்ளை. சரியா, கேள்வி பிள்ளைன்னு நினைச்சேன்னா இது கேள்விதான். ஆனா இது உங்களோட சிலபஸக்கா பண்ண மாதிரி இல்லை இந்த கேள்வி. சரியா, ஆனா இதுக்குரிய ஆன்சரா வந்து நாம இதான் இதுக்குரிய ஆன்சர். ஆனா இது வந்து உங்களோட சிலபஸ்ல இல்ல. இது கொஞ்சம் கவர் போட்டு அப்ப இந்த கேள்வி நம்ம இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணுவோம். ஆனா இதுல வந்து என்னன்னா, இப்ப இது போட்டதுக்கான ரீசன் வந்து இப்ப இப்படி ஒன்று போட்டிருக்கிறது. நம்ம அந்த டெக்குகள் சம்மந்தப்படுத்தித்தான் அட்டவணைக்கான தலைப்பு மாத்தாம நம்ம வந்து தலைப்பு ஒன்று HTML தலைப்பு உருவாக்குறேன் சொல்லி பார்த்தோம்னா, தலைப்பு உருவாக்குறதுக்கு என்ன டெக்க பயன்படுத்துவோம்? தலைப்பு ஒன்று போடணும் நினைச்சேன்னா ஹெட் அண்ட் டெக்கு. அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்ல, அதாவது இப்ப நான் கேட்கிறேன் இதுல எனக்கு இப்படி இந்த இது இல்லாம இந்த அட்டவணைக்கா இந்த வேர்டு இல்லைன்னு HTML தலைப்பை உருவாக்க தேவையான டெக். தலைப்பு ஒன்று நம்ம உருவாக்குறோம், அதுக்கு என்ன டெக் பயன்படுத்துவோம்? ஹெட் அண்ட் டெக். அப்ப அது இது ஆன்சர் எழுதுறீங்க அப்படியா? இப்ப நாம என்ன இதை பயன்படுத்துவோம் நினைச்சேன்னா, இதுக்கு ஹெட் அண்ட் டெக் இல்ல ஹெச் அண்ட் டெக்கத்தை நாம பயன்படுத்துவோம். தலைப்பு உருவாக்குறேன்டா ஹெட் வராது. சார் ஹெச்ங்கிறது வந்து தடிப்பா குறிக்கிறதுல சார். எது ஹெச்சா? இப்ப நம்ம தலைப்பு உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறதுதான் H1. அப்ப H மட்டும் வராது. H1 இருந்து 6 வரங்காட்டிலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளா H1, H2, H3 அப்படி. H எது நம்பர் குறையோ அதான் பெரிய ஒரு தலைப்பா இருக்கும். அப்ப H1 நம்ம நம்மளா கேள்வி H1 இல்லாட்டி H2 கொடுத்துருப்போம் அந்த சைஸை பொறுத்து. H தான் நம்ம தலைப்பு. அப்ப டெக்னா இப்படித்தான் எழுதுவோம். சரிதானே? அப்ப H தான் நமக்கு தலைப்பு உருவாக்குறதுக்கு H. அப்ப H மட்டும் வராது, பக்கத்துல ஒரு நம்பரும் வரும். சரியா? அதுதான் நம்ம தலைப்பு உருவாக்குறேன்னு. அதே மாதிரி இப்ப இதுல வந்து இந்த உங்களுக்கு கெப்ஷனை பத்தி இருக்கேன்னு இன்னைக்கு இந்த பர்சனல் செட் ஒன்று வந்திருக்கு. ஓஎல் எரியன்றி கெப்ஷன் வந்து நம்ம இங்கதான் யூஸ் பண்ணுவோம். தலைப்பு அட்டவணைகளுக்கு தலைப்பு இருந்துச்சுன்னா இந்த கெப்ஷன்ன்றது இது டேபிள் ஹெட் வந்து தேவையில்லை உங்களுக்கு வரவே. டேபிள் ஹெட் வந்து தேவையில்லை. அதாவது இதுல இதைஞ்சிருந்த அட்டவணைகளுக்கான தலைப்பை உருவாக்க தேவையானது வந்துருந்துச்சுன்னா அது இதுதான் HNLன்றது தான். H வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு நம்பர் சும்மா நம்ம தலைப்பு உருவாக்குறேன்னு. ஹெட் அண்ட் இதெல்லாம் வந்து இந்த இது நார்மலா நம்ம HTML உருவாக்குறேன்னு ஒரு HTML என்ற ஒரு டெக் ஒன்றை யூஸ் பண்ணுவோம். சரியான HTML டாக்குமெண்ட் சொல்றதுக்காண்டி
அதே மாதிரி ஹெட் என்றல்ற ஒரு டெக் ஒன்று இருக்கும், பொடி என்றல்ற ஒரு டெக் ஒன்று இருக்கும். சரியான இப்ப HTML தலைப்பண்டல் சொல்றது வந்து என்ன, நாம போடுறது அது வந்து இதுக்கு தலையங்க மாத்தணும் சொன்னா அது HTML அந்த டெக்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது அப்ப அதுலயும் வந்து அந்த இந்த இதை நம்ம மாத்தினாலும் இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்காது இந்த தலைப்பை உருவாக்குறதுக்கு தேவையான டெக் எதன். சார் H1 எழுத்து சைஸ் தானே, சைஸுக்கு தானே? எழுத்து அதாவது தலையங்கத்துல அளவு, அது தலையங்கம் பெருசா இருக்கும். தலைப்பு நம்ம அட்டவணை இது வந்து ஒரு டேபிள் உண்டு. இப்ப நம்ம எழுதக்குள்ள இப்ப H1 போட்டு எழுதினோம்னா அது அதுக்கேற்ற மாதிரி பெருசா வரும் நமக்கு. இல்லைங்களா? அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் H1 போட இயலும், H2 போட இயலும். இப்ப இது என்ன செய்ய மாட்டா, இப்ப தலைப்பு எப்படி போல்ட் ஆகி வரும் கொஞ்சம் நமக்கு. சார் அதுல 3 வகையான டைட்டில் வெரைட்டி என்ன சார் சொன்னா, முதல்ல அதை கிரியேட் பண்ற பேஜுக்குரியது, அடுத்து வந்து நம்ம கிரியேட் பண்ற ஃபோல்டருக்குரியது மாதிரி டேபிள் ஹெட்டை போட்டு, அடுத்து நம்ம ஒரு பேஜை உருவாக்கி அதுக்குள்ள போடுறேன்னு சொன்னா அதை H1 இருந்து X6க்குள்ள போல்ட் ஆகி அது விரும்பின மாதிரி போடுறேங்க சார். இப்ப இந்த இதுல தலைப்பண்டல் சொல்றது நம்ம நார்மலா HTML-க்குள்ள அந்த பேஜுக்குள்ள நாம எழுதுவோம் தானே, அதுல தான் நம்ம தலையங்கம் சொல்லுவோம். தலைப்புனா ஒரு இதை கொண்டு எழுதக்குள்ள அதுக்கு நம்ம தலைப்பா கொடுக்கறதா இருக்கு. அப்ப எப்படி நினைச்சுன்னா உதாரணத்துக்கு இது 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 என்ன செய்யும் நினைச்சுன்னா ஒன்று வந்து போல்ட் ஆகும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்படி எழுத போறோம். இப்ப ஹெட்டிங் என்று எழுதிச்சேன்னா நம்ம ஏதாவது ஒன்று தலைப்பு கொண்டு போடுறோம்னு எழுதிச்சேன்னா அவரு அந்த 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 டெக்ஸ்டை வந்து இப்ப இது டெக் தானே, அப்ப இந்த இது க்ளோஸ் டெக் வந்து என்னோட இடத்துல எழுதுவோம் நாம. இங்கல H1 க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்ப இதுக்குள்ள எழுதுறது நம்மளோட இந்த HTML ஒரு தலைப்பு வரும். தலைப்புக்காண்டி பயன்படுத்துற ஒட்டு நம்ம இவரை தான் சொல்லுவோம் இந்த H1 அந்த ஒட்டு தான் நமக்கு பயன்படுத்த போறோம். இந்த டைட்டில் என்றவர் வந்து என்னன்னா, நம்ம அந்த பேஜ் ஒன்று எழுதுறோம்னு சொன்னா இந்த டைட்டில் என்றல்ற ஒட்டு நம்ம அந்த ப்ரௌசர்ல பார்க்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு நம்ம குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்றோம்னு நினைச்சேன்னா அந்த ப்ரௌசர் இப்படி மேல இருக்கின்றானே, அப்ப இப்படி இதுகளை டெப் எழுதுவோம். இங்க ஒவ்வொன்றும் வருது. அப்ப இடத்துல நம்ம இங்க க்ளோஸ் பண்ணலாம். இடத்துல ஒரு பேர் ஒன்று நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைச்சேன்னா அது என்ன பேர், உதாரணத்துக்கு ஹோம் நமக்கு இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகுது எங்க டெப்ல. அந்த டெப்புக்கு என்ன வரணும்ன்றத கொடுக்கறது தான் டைட்டிலா இருக்கும். ஆனா இங்க தலைப்பண்டலி சொல்லி மென்ஷன் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம அந்த இதுக்குள்ள வாரத்தை தான் இருக்கு. அதே மாதிரி டேபிளுக்கு தலைப்பிடுறது என்ன, ஒரு டேபிள் அட்டவணை ஒன்றுக்கு தலைப்பிடுறது என்ன கெப்ஷன் அந்த பயன்படுத்துவோம். இந்த இதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணப்படுறது. சரியா? அடுத்தது சரி, அடுத்த வந்து இந்த பாஸ்வேர்ட் சம்பந்தமான அந்த இது வந்து இதே இது தான். இப்ப பாஸ்வேர்டு எது வந்து வலிமையானதுன்னு பாஸ்வேர்டு வலிமையான பாஸ்வேர்டு சொல்லி நாம எதை வந்து மென்ஷன் பண்ணுவோம்? சரி, தேர்ட் வரும். அப்ப இந்த இதுல நம்ம பாஸ்வேர்ட்ஸ் இதேக்குள்ள எழுத்து இலக்கம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இதே அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் கலந்திருக்கணும். அப்ப அந்த இதை மென்ஷன் பண்ணி தான் நாம எந்த பாஸ்வேர்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே எழுத்து இலக்கங்கள் கலந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப இது நாம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, இதுல ஒன்று இருக்கு, இந்த இதை பார்த்தோம்னா 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, இதுல 2 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து எழுத்தை வந்து கன்சிடர் பண்ண முடிஞ்சுன்னா இந்த இடத்துல எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், இங்க ஸ்மால் கேபிட்டல் கலந்துருக்கு, இங்க எல்லாம் ஸ்மால், சரியான இங்க எல்லாம் ஸ்மால், அந்த விஷயம். அப்ப இப்ப இதுக்குள்ள என்ன கொஞ்சம் இது அது மாதிரி இப்ப இங்க நம்பர் இருக்கு 1 2 3, இப்ப இங்க கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கு, இங்கே வந்து ஒரு நம்பர் தான். அப்படி அந்த விஷயங்களை வந்து நினைச்சீங்கன்னா நம்பர் இங்க ரெண்டு நம்பர் இருக்கு, அப்படி வந்து கொஞ்சம் எல்லாமே மாறி மாறி தான் இருக்க போகுது. அப்ப இதுக்குள்ள ஆன்சர் வந்து நிறைய பேர் தேர்ட் சொல்லி இதுல ஆக வீக்கான பாஸ்வேர்டு எதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த 4வது தான். இவர் தான் ஆக வீக்கான ஒரு பாஸ்வேர்டு குயிக்கா வந்து கண்டுபிடிச்சிடும்.
இந்த 4வது ஆன்சர் என்னன்றத ஈஸியா வந்து கரெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது தீக்கரிக்கிறேன்னு நினைச்சுன்னா இவர் முதலாவது என்ன நடக்கும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த பாஸ்வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கல. இப்ப கண்டுபிடிக்கிறது கடு ஈஸி. இந்த 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 இதெல்லாம் இப்ப இது வந்து செல்லி விளங்கும் மாதிரியா. ஆனா என்ன நினைச்சுன்னா இப்ப கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஹவு செக்யூர் இஸ் மை பாஸ்வேர்ட் வெப்சைட் உண்டு. அதுல நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து அடிக்க மாட்டோம். அதை கிராக் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கும்ன்ற மாதிரி அந்த இதுகளை நம்ம செக் பண்ணே இல்லை. அப்ப அதுல இந்த இதுல பார்த்தோம்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட இது ரெண்டுமே செக்யூரான பாஸ்வேர்ட் தான். இந்த இதுவும் தான் என்னன்னா நாம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு மாறி கேபிட்டல் ஸ்மால் கலந்த மாதிரி அந்த ஃபார்ம். அதுல நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதுவும் ஆர்டர் இல்லாம ஒரே ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல, வேற அப்படி மாறி கொஞ்சம் அப்படி இப்படி எழுத்து இலக்கங்களை கலந்து எழுதுறது. அதே மாதிரி லென்த் கூட இருக்கணும். லென்த் நாம எவ்வளவுக்கு லாங்கா வைக்கமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கடும் செக்யூரா இருக்கும். அதுகளது நம்ம நார்மலான பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்காம அப்ப அந்த நாலேஜ் வந்து தேவைன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து நமக்கு வாருது. சரியா? இதுல நம்ம என்ன இதா பாக்குறதுன்னா ஒவ்வொரு இதா அடிக்கிறதுக்காண்டி நம்ம இந்த தேர்ட் ஒன் தான் நம்ம ஆன்சர் எடுப்போம். இவரும் வந்து நமக்கு கொஞ்சம் செக்யூரான பாஸ்வேர்ட் தான். சரியா? ஆனா எக்ஸாமுக்கு இப்படி காம்ப்ளெக்ஸா தருவாங்களான்னு சரியா? ஏன்னா ஒன்றைத்தான் வந்து நமக்கு அப்படி தரேனாலும் ஒன்று தான் நமக்கு பாக்குறதுக்கு பாஸ்வேர்ட் மாதிரி நீக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. சரி, இதுல ஒன்று இல்லாட்டி அடுத்ததுக்கு போவோம். சரி, மின் வர்த்தகத்தில் பணக்கொடுக்கல் வாங்கலுக்கு உபயோகிக்கப்படும் ஒரு நிறுவனம் பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொஞ்சம் நிறுவனங்களை பத்தி தந்துருக்கீங்க. பேபால் வந்து சரி. இதுல ஈபே என்ன? இது வந்து ஒரு மின் வர்த்தகம் செய்யற ஒரு இதொன்று, சரிதானே? அதே மாதிரி தான் இந்த அமேசானும் மின் வர்த்தகம் செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்துறது. சரி, கூகுள் வந்து என்ன? கூகுள் சர்ச் என்ஜின். சரியா? அப்ப கூகுள் என்றது சர்ச் என்ஜின், தேர்ட் பொருள். அப்ப அதுக்குத்தான் நம்ம கூகுள்ல சொல்லுவோம். அப்ப இதுக்குள்ள நமக்கு இது பேபாலை பத்தி தெரியலாட்டியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பேபால் ஆன்சர்ன்றதை நம்ம சொல்லிடும் அப்படியும். சரியா? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கா இல்லையே? சாரி சார். சரி, அடுத்ததுக்கு போவோம். இப்ப கணனி வலையமைப்பு அல்லாதது. இப்ப கணனி வலையமைப்பு இல்ல, அதாவது இப்ப இந்த இதுல நம்ம கணனிகள் அந்த இடத்தியல் ரீதியா இது இருக்குல்ல, அதாவது அந்த இடத்தை வச்சு பரப்பு வச்சுட்டு பாகுபடுத்துறது. அதைத்தான் வந்து நமக்கு இந்த மென்ஷன் இதுல வந்து இந்த ஸ்டார்ன்றது வந்து என்ன? டோபாலஜி. சரியானு? ஸ்டார் வந்து டோபாலஜி. மற்றதெல்லாம் இப்ப வேன், மேன், லேண்ட் இதெல்லாம் வந்து நம்ம அந்த பரப்பு வச்சுட்டு நம்மளோட வலையமைப்பு இருக்கிற அந்த பரப்பை வச்சுட்டு வகைப்படுத்துறது. அதைத்தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஆனா கொஞ்சம் கிளியர் இல்லாம இந்த வேர்டுகள் இருந்துச்சு. ஆனா நம்ம இங்க தந்திருக்கிற ஆன்சர்ஸை வச்சு கவர் பண்ணலாம். ஏனென்றா இது மூணுமே ஒரே கேட்டகரி, ஸ்டார் மட்டும் வேற. சரிதானே? அப்ப லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க். அப்ப லேன் என்றிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு பரப்புக்குள்ள, அதாவது ஒரு பில்டிங், நம்மளோட ஸ்கூல் பில்டிங்குள்ள மட்டும் அப்படி வர்றது வந்து லேனா இருக்கும். மேன் அழிச்சுன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பறந்த பரப்பு. அப்ப மேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த ஒரு சிட்டியை போட்டு அப்படியே ஃபுல்லா நெட்வொர்க் பண்றது. அப்ப கொழும்பு அந்த சைட்ல எல்லாம் அந்த சிட்டி ஃபுல்லாவே நெட்வொர்க் பண்ணப்பட்டிருச்சுன்னா அது வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் சொல்லுவோம். வேனுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட்டை வந்து நம்ம வேனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். சரியா? அந்த இதுதான் வந்து அதுல இருக்கிறது. சரியா? அப்ப அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல கேட்கறதுக்கு இருக்கியா? சரி, ஓகே. அப்ப இப்பதான் ஜாயின் பண்ணேன். அந்த கேள்வியை திரும்ப இருக்கா சொல்றேன்னா, இப்ப இந்த கணனி வலையமைப்பு அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது இப்ப இந்த இதுல வலையமைப்புன்றி நாம பேஸ் பண்ணி சொல்றது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கணனிகள் இணைஞ்சி அதுக்கு இடையில தரவு பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா
அதை நாம வலையமைப்புன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து இங்க தந்திரிக்கிறத வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 ஆன்சர். அப்ப இது வந்து அந்த நம்ம வகைப்படுத்துறோம். நாம இடத்தை வச்சுட்டு இடப்பரப்பை வச்சுக்கிட்டு நாம வலையமைப்புகளை வகைப்படுத்தக்குள்ளதான் நம்ம லேண்ட் மேன் வேன் அப்படின்றது மூணுமே மூணுமே ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். அதுக்கு உள்ள இல்லாம வர்றது வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் எழுதுறது டொபாலஜிக்குள்ள வரும். அப்ப ஸ்டார் மாதிரி நமக்கு வேற என்ன டொபாலஜி இருக்க போகுது? பஸ் டோபாலஜி, பஸ் ட்ரீ, மெஸ், ஹைபிரிட், அப்படி ரிங் டோபாலஜி அப்படின்ற டொபாலஜிஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து டொபாலஜிஸ் இடத்தியல் கணனிகள்ல எந்த வடிவத்தை எப்படி நாம இணைக்கணும்ன்றதால எப்படி இணைக்கணும்ன்றது வந்து அந்த டொபாலஜிஸ் என்றது. இது வந்து நம்ம இணைச்சிருக்கிற அந்த பரப்பு. அப்ப லேன் அண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்குள்ள அந்த குறைஞ்ச அளவு பரப்பு 200 மீட்டருக்குள்ள அந்த அந்த இது லேன் அண்ட் செல்வோம். மேன் அண்ட் செல்றது வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது வந்து இவரோட ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் பரந்த பரப்பு. இப்ப மேன் ஒரு டிஸ்ட்ரிக்டை பிடிச்சிட்டு நெட்வொர்க் பண்றது அந்த அப்படிப்பட்டது தான் ஒரு மேன். வைட் ஏரியா நெட்வொர்க் இவர் வந்து பரந்த இடம். எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட்டை செல்வோம். சரியா? அடுத்தது வந்து தரவு தொடர்பாடலுக்கு தேவையான அம்சம் அல்லாதது. சரியா? அப்ப தரவு தொடர்பாடலுக்கு தேவையான அம்சம் அல்லாதது. இப்ப தரவு தொடர்பாடல் நமக்கு தேவை வந்து ஒன்று வந்து சென்டர் தேவை. அதே மாதிரி அதே மாதிரி ரிசீவர் என்ற ஒருத்தர் வந்து தேவை நமக்கு. அப்ப அனுப்புனர் ரிசீவருக்கு இது நினைச்சேன்னா ஒன்று தேவை வந்து என்ன, இன்னொன்று ஊடகம் அப்படின்ற ஊடகம் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவை. ஊடகம் தேவைப்படும் சென்டர் இருந்து ரிசீவருக்கு போறதுக்கு. அப்ப இதுக்கு ஊடகம் தான் ஊடகம் தேவை. அதே மாதிரி நெறிமுறை என்ற அந்த விஷயம் வந்து நமக்கு தேவை, நெறிமுறை. அப்ப அந்த நாளில் தான் நமக்கு கட்டாயம் தேவை இன்டர்நெட் அவசியம் இல்லை தரவு தொடர்பாடலுக்கு. சரியா? அதுவும் ஒரு இது தானே ஊடு கடத்துறதுக்கு அதுவும் தேவை தானே. இப்ப இது வந்து என்ன நினைச்சா, இப்ப இன்டர்நெட் ஊடு கடத்துறதுக்கு தேவைன்னு சொல்றீங்க. இப்ப அது அவசியம் இல்லை. இப்ப வந்து பார்த்தோம்னா நாம ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுப்போம். அப்ப அந்த இடத்துல ஊடகம் என்ன, இன்டர்நெட் ஊடகமா? இல்லையே. நமக்கு அந்த இடத்துல வந்து இப்ப ஊடகத்தை நம்ம ரெண்டா தான் பிரிப்போம். ஒன்று வந்து வயர்டு, இன்னொன்று வயர்லெஸ். வயர்டுக்குள்ளதான் நாம அதை மூணா பிரிச்சிருப்போம். அப்ப வயர் வந்து ஒன்று வந்து ஃபைபர் ஆப்டிக், கோஎக்சியல், ட்விஸ்டட் பேர். அதே மாதிரி இஞ்சல்ல வயர்லெஸுக்குள்ளதான் நாம ஒன்று வந்து இது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ். அப்ப அந்த கேட்டகரி எல்லாம் அதுக்குள்ள வரும். இதுக்குள்ள இன்டர்நெட் எங்க வருது? இன்டர்நெட்ன்றது நம்ம தொலைவில் இருக்கிறதுக்கு, அதாவது இன்டர்நெட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனே பார்த்தோம்னா இன்டர்கனெக்டட் ஆஃப் நெட்வொர்க்ஸ். அதாவது அந்த நெட்வொர்க்குகளுக்கு இடையிலான வலையமைப்புகளின் வலையமைப்பு தான் நம்ம நெட்வொர்க் என்று சொல்லுவோம். சாரி, இன்டர்நெட் என்று சொல்லுவோம். இன்டர்நெட் கட்டாயம் இருக்கணும் சொல்லிட்டு இல்லை. இப்ப நம்ம ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு டேட்டா எக்ஸெண்டர்ல நம்ம ஒரு தரவு ஒன்று அனுப்புறோம்னு நினைச்சேன்னா அந்த டைம் அப்ப தரவு பரிமாற்றம் தான் நமக்கு அங்க நடக்குது. ஆனா அங்க நம்ம இன்டர்நெட் தேவையில்லை. நமக்கு இன்டர்நெட் இல்லாம நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடல. அப்ப அதுதான் நம்ம நெட்வொர்க் நினைச்சோம்னா ஒரு டிவைஸ்ல இருந்தே ஒரு டிவைஸுக்கு தரவு அனுப்பக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னாலே அது நெட்வொர்க் தான். சரி, அப்ப அடுத்ததுக்கு போவோம். இப்ப முறைமை ஒன்றிற்கு இந்த கேள்வியோட இந்த 30வது கேள்வியோட நாங்க கொஞ்சம் பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணிட்டு அடுத்த செஷனோட அந்த மிச்ச 10 கேள்விகளை ஜாயின் பண்ணலாம். அதாவது அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து நீங்க தான் போஸ்ட் பண்ணணும். சரி, இப்ப இந்த இதுல முறைமை ஒன்றிற்கு உள்ளீடு கொடுத்து எதிர்பார்த்தவாறு விளைவு கிடைக்கப்பெறுகின்றதா என பரிசோதிக்கும் முறை. இப்ப எங்க நாம இதை பரிசோதிப்போம் அப்படின்றத கேட்கலாம். இப்ப இதுல அழகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, ஏற்புடைமை சோதனை, முறைமை சோதனை அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த இதுல வந்து அழகு சோதனை என்று சொல்லக்குள்ள
இது வந்து அந்த நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன கூறுகளுக்கும் இன்புட்டை கொடுத்து அந்த அதுக்கேற்ற மாதிரி வருகுதான் பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு அந்த அது ப்ரோக்ராமரே பார்க்கலாம். அதே மாதிரி ஒருங்கிணைப்பு சோதனை சொல்றது என்னன்னா, இப்ப அது நிறைய அலகுகளை ஒன்றா சேர்த்து அதை நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். அதுவும் வந்து அந்தந்த இதுகள்ல இப்ப நிறைய அலகுகள், உதாரணத்துக்கு நம்ம ஒரு கால்குலேட்டர் ஒன்று செய்ய போறோம்னு நினைச்சுன்னா, இந்த பிளஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், மைனஸ் ஒரு ஃபங்க்ஷன், சரிதானே? அந்த பிரித்தல் ஒரு ஃபங்க்ஷன், பெருக்கல் இன்னொரு ஃபங்க்ஷன். அப்ப இதுகள்ல ஒவ்வொன்றையும் தனித்தனியே செஞ்சு போட்டு இந்த கீ சரியா வேலை செய்யுதான்னு சொல்லி பார்க்குற கலவை சோதனையா இருக்கு. ஒருங்கிணைப்பு சோதனைன்னு நினைச்சேன்னா இப்ப 2-3 ஃபங்க்ஷன்களை ஒன்றா சேர்த்து செய்யறது. அதே மாதிரி இப்ப முறைமை சோதனைன்னு சொல்றது நம்ம சிஸ்டத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு எல்லாமே சேர்த்து வேலை செய்யுதா. அப்ப எல்லாமே சேர்த்து இப்ப நம்ம கால்குலேட்டரை ஃபுல்லா டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைச்சேன்னா இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து இப்ப கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், அதனால என்ன கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்தானே எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இதைஞ்சு பார்க்கறது தான் வந்து இந்த முறைமை சோதனை. சிஸ்டம் ஃபுல்லா டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஏற்புடைமை சோதனை நினைச்சுன்னா இது யாரு யூஸ் பண்றாரோ அவரோட தேவையை நிவர்த்தி செய்தான்றத பார்ப்போம்.